இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரில் நான் சொல்லக்கூடாது, என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃபு, என்னோட பையன், இந்த 3 அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணுறேன். ரஃப்லி ஒரு 55 லேக்ஸோ என்னமோ இந்த வருஷம் எங்கள் 3 அக்கௌண்ட்லேயும் சேர்த்து நான் சேல் பண்ணதில் வந்த ப்ராஃபிட். போன வருஷம் சம்வேர் அரௌண்ட் 90 or 92 லேக்ஸ் நெட் ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க. அது நல்ல ஸ்டாக்கா கீழே போகிற ஸ்டாக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு தான், நல்ல கம்பெனி தான் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 விஷயத்தை சொல்லுங்கள் போதும். சென்னையில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தப்பாக எதுலையோ போய் மாட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். அந்த மொத்த குடும்பத்தையும் அவரே கொண்டுட்டு தானும் இறந்துட்டார். ஒரு வாரத்துக்கு மேலே வந்து நியூஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஷேர் மார்க்கெட், இதே ஷேர் மார்க்கெட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஸோ மதுரை வீரன் சாரே ஒரு பேட்டியில் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, நான் ஈக்விட்டி, அதாவது ஷேரில், இண்டிவிஜுவல் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா பெரிய பெரிய லாஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தவரே லாஸ் பண்ணுறாருன்ற போது ஒரு பிகினர் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி? லாஸே வராது, என்னை பொறுத்தவரைக்கும் வரவே வராது. வணக்கம், வெல்கம் டு 0 to 100% பாட்காஸ்ட் வித் நரேன். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். உங்களில் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை ஸ்கேம்னு சொல்கிறாங்களே, எங்கே உள்ளே போனால் நம்ம பணமெல்லாம் லாஸ் ஆயிருமோ அப்படின்ற ஃபியர்னால் நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. பட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் சார். வணக்கம் நாராயணன். உங்களுடைய ஜேர்னி எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு? இப்போ எனக்கு 47 இயர்ஸ் ஆச்சு. சொன்ன மாதிரி டிகிரி முடிச்சதுலேருந்து நியர்லி 20 வயசுலேருந்து பிஸ்னஸ் இப்படி தான் இருந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 பிஸ்னஸ் ஆரம்பித்து மூடியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நிறைய, ஒரு சில பிஸ்னஸில் ஹியூஜாக சம்பாதிச்சிருக்கேன், ஒரு சில பிஸ்னஸில் தொலைச்சிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்ட அந்த லெசன் எல்லாம் ஒரு மொத்தமாக ஒரு பேக்கேஜாக யோசித்து பார்க்கும்போது அடிக்கடி ஒரு மனசுக்குள்ள ஒன்று வரும். என்ன வரும்னா, நம்ம எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, நம்ம அந்த பிஸ்னஸில் நம்மளோட நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்களே, நிறையா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறவங்க இருப்பாங்களே, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணுன்னா, அவங்கக்கிட்ட நிறையா பணம் இருக்குது, அதனால் அவங்க இன்னும் பிரம்மாண்டமாக செய்ய முடியுது, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதனால் எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு நிறையா ஒரு ஐடியாஸ் இருக்குது, ஆனால் பணம் இல்லாதனால அதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, இல்லைனா நானும் பண்ணிடுவேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த சிந்தனை வரும். அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல, பெரிய மீன் தான் எப்போவுமே சின்ன மீனை சாப்பிட்டுட்டு வளர்ந்துரும். ஸோ உண்மையிலே நம்ம பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே யார்கிட்ட நிறையா பணம் இருக்கோ அவங்களால ஒரு பெரிய டீம் உருவாக்க முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும், லேர்னிங் கர்வுக்கு பணத்தை தொலைக்க முடியும், எது வேணால் செய்ய முடியும், ஏதோ ஒரு டைமில் அவங்க ரெக்கவர் ஆகியும் வர முடியும். ஜென்ரலாக இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா, ஒரு கையில் 10 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபா இருந்தாலே பெரிய பணமாக நினச்சிக்கிட்டு அதில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. நானும் அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் வந்தேன். ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி கற்றுக்கிட்டப்போ என்ன புரியுதுன்னா, இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு அதை பிரிப்பாங்க. இதில் இந்த மைக்ரோ கேப் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு டேர்ம் கிடையாது, அதாவது செபி ஒன்றும் அப்படி ஒரு டேர்ம் அங்கீகரிக்கல, ஆனால் இது கொலோக்கியலாக எல்லோரும் பேசிக்கிறது. அதாவது என்ன மீனிங்னா, லார்ஜ்ன்றது பெரிய கம்பெனி, பெரிய நெட்வொர்த்தை, பெரிய மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. ஸோ ஸ்மால்ன்றது சின்ன மார்க்கெட் கேபிட்டல். இப்போ இந்த சின்ன மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? பொதுவாக ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பொதுவாக என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? மேபி ஒரு இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த மாதிரி சின்ன கம்பெனி சொல்கிறாங்களே, ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஹைலி ரிஸ்கி. கரெக்ட். ஓகே, அதில் பணம் போடுறதுக்கே இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ், ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க பணம் போட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஓகே, இந்த மைக்ரோ கேப்புங்கிறது அதை விட இன்னும் குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அது பக்கத்தில் போகவே மாட்டாங்க. அதாவது ப்ரொஃபஷ்னலி இன்வெஸ்டர்ஸே ஒரு நல்ல கிளாரிட்டி, ரொம்ப கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் மைக்ரோ கேப் பக்கத்துலேயே போவாங்க. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பல வருஷ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மைக்ரோ கேப்னால் ஒரு 80-92% மூடிடுவான் அந்த கம்பெனி, அடுத்த 10 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லுது. ஓகேயா? இப்போ இந்த ஸ்மால் கேப் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா,
மார்க்கெட் கேபிட்டலில் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நெட்வொர்த்துன்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய கதை, அதை விட்டுருவோம். ஸோ ஒரு ரஃப்லி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 கோடி கம்பெனியை ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமே, அதை விடுங்க, நடுவில் இப்போ அதை விட சின்னது மைக்ரோ கேப்னு சொல்கிறோம்ல, அதோட கதை பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற எல்லா கம்பெனியும் மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1000 கோடி ரூபா முதலீடு போட்டு நடத்துகிற ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏஐ செமிகண்டக்டர்னு எதை சொன்னாலும் இன்வெஸ்டர் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மைக்ரோ கேப், அதாவது ரொம்ப பொடி கம்பெனி, இதெல்லாம் சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்க தப்பாக நினைக்கல. ஹிஸ்ட்ரி சொல்லுது. மேபி இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு 300 வருஷ டேட்டா, யூஎஸ் டேட்டாவிலேருந்து இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் வந்ததுலேருந்து அந்த டேட்டா எல்லாமே என்ன சொல்லுதுன்னா கரெக்டாக சொல்லுது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் சர்வைவ் ஆகி அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் உயிரோடு இருக்குமான்னு பார்த்தா இருக்காது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஆரம்பிக்கிற கம்பெனி, நம்ம கையில் வச்சுருக்க 10 லட்சம் 50 லட்சம் என்ன கேப் அது? நானோ இல்லைனா அதையும் தாண்டி குட்டி அப்படின்னும் போது 1-2 பேர் ஜெயிப்பாங்க. இப்போ எல்லா மைக்ரோ கேப்பும் தோக்க போகிறதில்ல. ஆனால் 1000 கம்பெனியில் ஒரு 40 கம்பெனி தான் ஜெயிக்கும். அப்போ எத்தனை கம்பெனி தோக்கும்? அந்த 40ன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 40 கம்பெனி தான் ஜெயிக்கும்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க எது ஜெயிக்க போகுதுன்னு? நான் சும்மா ஒரு ஆர்டிக்கல் ஒரு தடவை படித்த ஞாபகம் இருக்குது. என் மெமரி கரெக்டாக இருந்ததுன்னா, வாரன் பஃபெட்டை ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கூகுள்லேயும் மைக்ரோசாஃப்ட்லேயும் அந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நல்ல கேள்வி தான், ஆனால் அந்த நேரம் இந்த ஃபீல்டு பயங்கரமாக டெவலப் ஆகி வந்துச்சு. அதில் வந்து ஒரு 1000-2000 கம்பெனிஸ் இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் இதில் எது கூகுளாக வரும், எது மைக்ரோசாஃப்டாக வரும்னு என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாரு. கரெக்ட். நம்ம பொதுவாக என்னென்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் ஐயோ இதை விட்டுட்டோமே, இதில் நம்ம அன்னைக்கு ₹1 வாங்கியிருந்தா இன்றைக்கி 10,000ன்னு பேசுவோம். ஆனால் ₹1 இருக்கிற ஷேரு இப்போ 1000 ஷேர் உங்கள் மேலே இருக்குது. இதில் ஒரு 10 பேர் வந்து ₹1000 போகிறான். அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த மைக்ரோ கேப்புன்னு சொன்ன மாதிரி 1000 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மைக்ரோ கேப்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கேபிட்டலை வச்சுக்கிட்டு பெரிய மீனாக நம்ம இருந்தால் தான் ஜெயிப்போம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தனால, அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அப்போ நம்ம பெரிய மீன் ஆக முடியுமானா, எங்கே திருடிட்டு வர முடியும் 1000 கோடியை? முடியாது. இல்லை நம்மளே கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா, ஒருவேளை அதையும் தாண்டி நம்ம உழைச்சி ஒருத்தனால வர முடியும்னா, என்னோட அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட மொத்த இந்த ஜென்மத்தையே அவங்க வந்து அடகு வச்சுட்டு தான் ஜெயிக்கிறாங்க. இந்த ஒரே தலைமுறையில் ஜெயிக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப கம்மி மக்கள் தான். அப்படியும் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன நடக்குதுன்னா, உங்களோட உடல், உங்களோட ஹெல்த்து, உங்களோட குடும்பம், ஒரு பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு தேவையான சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, சாப்பிட்ற ஃபுட்டு கூட அவங்ககிட்ட எவ்வளோ பணம்னா இருக்கலாம், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது, இல்லை குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட முடியாது. இந்த மாதிரி எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி தான் ஒரு சின்ன ஒரு ஆண்டர்ப்ரனர் கூட ஜெயிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இதுதான் எனக்கும் பல தடவை வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கையும் வாழணும், அதே சமயம் நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயும் இருக்கணும், பிஸ்னஸும் கன்ஃபார்மாக ஜெயிக்கணும். அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட் தான். சூப்பர் ப்ரோ. ஸோ எனக்கு இருக்கிற பெரிய டவுட், நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, அப்போது லாஸ்ட் இயர் இல்லைனா அதுக்கு முன்னாடி இயர், லாஸ்ட்டு 2 ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க? என்னோடய மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரில் இப்போ நான் சொல்லக்கூடாது, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பையன், இந்த 3 அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணுறேன். ரஃப்லி ஒரு 55 lakhs என்னமோ இந்த வருஷம் எங்கள் 3 அக்கௌண்ட்லேயும் சேர்த்து நான் சேல் பண்ணதில் வந்த ப்ராஃபிட். போன வருஷம் சம்வேர் அரௌண்ட் 90 or 92 lakhs நெட் ப்ராஃபிட். இதை ப்ராஃபிட்ன்றதை நான் விற்றுட்டேன், என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் இது எல்லாமே. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அப்போ ₹1 கோடி கிட்ட லாஸ்ட்டு 2 ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க. 2 ஃபினான்ஷியல் இயர் இப்போ இன்றைக்கி ஓடுறதையும் எடுத்தோம்னா மேபி நியர்லி ஒரு 2 crores நெருங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எப்படி பார்த்தீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ஒரு 5 ஸ்டெப்ஸ் பிகினருக்காக சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு மேலே இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இந்த இப்போ நான் சம்பாதிச்சேன்னு சொன்ன இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏதோ ஒரு கம்பெனி 2 கம்பெனியில் திடீர்னு லாட்ரி அடிக்கல. ஏன்னா அப்படி அடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் எனக்கு லக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே எப்படின்னா,
ஒரு 30லேருந்து 50 கம்பெனிஸை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது. ஒவ்வொன்றுத்துலேயும் 1 லட்சம், 2 லட்சம், 50,000, 5 லட்சம் இப்படி வந்தது தான் அந்த ஒரு வருஷத்தில் 90 லட்சமோ இல்லைன்னா இந்த முடிஞ்சு போன இயரில் ஒரு 50, 55 லட்சம் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிலும் நான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட்ஸுக்கு வெறும் இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு 3 லட்சம் போட்டிருக்கேன், அந்த கம்பெனியில் 60,000, இன்னொரு கம்பெனியில் 5 லட்சம் போட்டிருக்கேன், அந்த கம்பெனியில் ஒருவேளை ஒரு 1.5 லட்சம், இப்படி அக்யூமுலேட்டடாக எல்லா கம்பெனியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கே இது என்ன தோணுதுன்னா, இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் நல்லா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் என் சக்திக்கு கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அப்போ எனக்கே என்ன ஃபீலிங் வருதுன்னா, நம்ம ஒரு இடத்துல எங்கேயோ திடீர்னுலாம் சம்பாதிக்கல. நமக்கு ஒரு கிளியர் ஃபார்முலா இருக்குது, நம்ம ஃபார்முலா ஒர்க் ஆகுது, அதனால தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி 5 விஷயம் சொன்னீங்கல்ல. ஃபஸ்ட்டு இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் பொதுவாக ஜென்ரல் பப்ளிக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு என்னென்னா இது வந்து ஒரு கேம்லிங்கு, இது வந்து சூதாட்டம். நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட வெல்விஷர்ஸ் அப்பாலேருந்து அம்மாலேருந்து நல்ல நண்பர்கள், உண்மையிலேயே நல்ல நண்பனாக இருந்தானா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பொதுவாக தெரியாத நண்பனாக இருந்தானா அந்த பக்கம் போயிடாத, அங்கே பூச்சாண்டி இருக்குது, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் வாழ்க்கை கெட்டு போயிடும், குடும்பம் கெட்டு போயிடும்னு சொல்லுவான். அதுங்க சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு கேட்டால் பொய் இல்லை. அங்கே ஷேர் மார்க்கெட் டேஞ்சரஸ், நானும் சொல்கிறேன் டேஞ்சரஸ். ஷேர் மார்க்கெட் பக்கம் வரதாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். அந்த டேஞ்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டை கேம்பிளிங்காக பார்க்குறது, இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி சுரண்டி இதில் காசு வருமான்னு பார்க்குற கும்பல், அப்படிப்பட்ட மக்கள் தொகை அதிகம். அந்த மைண்ட் செட்டில் ஒருத்தர் வந்தாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லுவோம், 90% மக்கள் இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்லேயே உள்ளே வராங்க. அப்படி வரவங்களில் 1% கூட அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே போக மாட்டாங்க, தொலைச்சிட்டு தான் போவாங்க. இன்றைக்கி ஜெயிச்சா கூட இன்னொரு நாள் தொலைச்சிடுவாங்க. சரியா? அப்போ இந்த ரிமைனிங் ஒரு 10% இருக்காங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதிகபட்சமான மக்கள் வந்து கேம்பிளிங் மாதிரி இதை ட்ரேடிங் மாதிரி பண்ணிட முடியுமா, காசை போட்டோம் காசு எடுத்துட முடியுமான்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா மக்களுக்கு என்னென்னா, லாங் டேர்ம்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களோட சூழ்நிலை இடம் கொடுக்கல நிறைய பேருக்கு. இப்போ பணத்தை போட்டு நான் வெயிட் பண்ணுறேன், ரியல் எஸ்டேட்டில் போட்டுட்டு இன்றைக்கி 10 லட்ச ரூபா இடம் வாங்குறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து அது 1 கோடி ஆயிரும்னு சொன்னால் கூட அவ்வளோ பொறுமை கிடையாது. இன்றைக்கி எனக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவேன், என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவேன், இதுதான் நிறைய பேரோட கேள்வி. அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 1 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு அது வந்து 1,10,000 இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுக்க முடியுமா, அப்படி தான் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் செய்கிறாங்க. ஸோ அந்த கேம்பிளிங் விளையாடுறவங்க தான் அதிக மக்கள். அப்படி விளையாண்டா கன்ஃபார்மாக தொலைச்சிருவாங்க. அந்த நம்ம எப்பவும் கேட்குற டைலாக் மாதிரி, ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாத பிச்சை எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக பிச்சை எடுப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு என்ட்ரு தட்டுறதுலையே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரே ஒரு என்ட்ரு நீங்கள் எமோஷ்னலாக கரெக்டான ஆட்டிடியூடும் டெம்பர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த டெம்பர்மெண்ட்டுன்ற வார்த்தையெல்லாம் நல்லா ஆழமாக வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னா டெம்பர்மெண்ட் தான். இப்போ அது ஏறும்போது ஒரு லாபம் கிடைக்குது, நம்ம வந்து அப்போ இன்னும் நிறையா கிடைக்கும் போலன்னு இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து அதிலே போடுறது. அது இறங்கும்போது ஐயோ இன்னும் கீழே இறங்கி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருமோன்னு பயத்தில் விற்றுறது, லாஸ் புக் பண்ணுறது. ஸோ இந்த தான் டெம்பர்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க இந்த கேம்பிளிங் மாதிரி ட்ரேடிங் பண்ணுறேன்ற வேலை செய்யக்கூடாது. இன்வெஸ்டராக இருக்கிறது எப்படி? நீங்கள் அந்த கம்பெனியில் நான் சொன்னேன், இப்போ நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா. நான் வந்து ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நம்ம கையில் அன்றைக்கி நிலமையில் ஒரு 30,000-50 லட்சம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காசை போட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ லிஸ்டட் கம்பெனி, ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க 1000 கோடி 5000 கோடி போட்டு நல்லா சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெகுலர் ப்ராஃபிட்ஸில் இருக்காங்க. அவங்களோட பிராண்ட் வந்து 40 வருஷமாக ஃபெமிலியராக இருக்குது. அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு குவார்ட்டரும் தொடர்ந்து ஜெயிக்கிறான். அப்போ நான் இதை ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸு, அது இது பர்ச்சேஸு, அது பிஞ்சு போனது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, கஸ்டமர் நம்ம மேலே ஒருவேளை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் சரியில்லைன்னா அதுக்கு ஒரு சிவில் கேஸு, கோர்ட்டு, எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. இதுக்கு பதிலாக அந்த கம்பெனி இப்போ ஒரு 3000 கோடி ரூபா கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கிக்கிறேன். ஏன்னா அதுதான் கன்ஃபார்மாக ஜெயிக்குது. அது ஆல்ரெடி 30 வருஷ அனுபவம் இருக்குது. நமக்கு வந்து இப்போ 30 வருஷம் அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய காலம். இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம இன்னும் 30 வருஷம் நான் ரன் பண்ணி அதுக்கப்புறம் நான் நல்லா வரப்போகிறேன்ற அளவுக்கு நமக்கு மனநிலை இல்லை யாருக்கும். ஸோ அதை ஒத்துக்கணும் நம்ம. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸிஸ்டிங் ஒரு நல்ல கம்பெனியில் அதோட ஷேரை வாங்கினா என்ன மீனிங்னா, கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு பார்ட்னர் மாதிரி. அந்த எம்டிக்கு
ஒரு ஷேருக்கு அவர் கையில் வச்சுருக்க ஒரு ஷேருக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் நீங்களோ நானோ வச்சுருக்க ஒரு ஷேரோட மதிப்பு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த டைரக்டர்ஸோ எம்டியோ அவங்க வந்து நிறைய ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. ஆனால் ஒரு ஷேர்னு பார்க்கும்போது அவர் கையில் வச்சுருக்க ஒரு ஷேரும் நம்ம கையில் இருக்கிற ஒரு ஷேருக்கும் ஒரே மதிப்பு தான். அப்ரிசியேஷன் ஒன்று தான் கிடைக்க போகுது, டிவிடெண்ட் ஒன்று தான் கிடைக்க போகுது. அவங்க என்ன மிஞ்சி போனால் சம்பளம் போட்டு எடுத்துக்குவாங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியில் போனால் ஹோட்டலுக்கு தங்குறது, கார் செலவு, இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அவ்வளோ 3000 கோடி ரூபா கம்பெனி, 10,000 கோடி ரூபா கம்பெனியில் அவர் எவ்வளோ எடுத்துக்கிட்டு தான் என்ன, கஷ்டப்பட்டு உழைக்கிறவர் அவர், நம்ம வீட்டில் தூக்கிட்டே சம்பாதிக்கிறோமே. ஸோ இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க, நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்கணும். அந்த தொழிலை நம்ம நடத்த போகிறதில்ல. ஒரு பெரிய டீம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு டீம் ஆஃப் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அவங்க எல்லாம் அதை சூப்பராக நடத்துகிறாங்க. நம்மளோட வேலை என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நான் இவ்வளோ நாள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, நல்ல வேலை நமக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய் மூக்க நுழைச்சி இது செய் அது செய்யு நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம தொழிலே நம்மளால் ஒழுங்காக நடத்த முடியல. கரெக்ட். இப்போ வந்து அட்லீஸ்ட்டு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. யாரோ ஒருத்தர் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுங்காக நடத்துகிறாங்க. ஸோ நிறைய பேரோட நிலைமை என்னென்னா இதுதான். நீங்கள் நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அதிகரிக்கும் போது நமக்கும் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. அப்போ நான் சொன்னேன் 1000 கோடியவே வந்து மைக்ரோ கேப்புன்றான், அது அழிஞ்சு போயிடும்ன்றான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ 50 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தோப்பாங்கன்னு சொல்லலை. ஆனால் கன்ஃபார்மாக 80-92% மக்கள் தோப்பாங்க. அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த குழந்தைங்க கிட்ட எதிர்பார்ப்போம், நீ ஐஐடி போய் சேர்ந்துடணும், நீ டாக்டர் ஆகிடணும், எல்லா குழந்தையும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள மிரட்டுவோம். ஆனால் எல்லா குழந்தைங்களாலும் ஆக முடியுமா? ஆகாது. பொதுவாக நம்ம வீட்டில் குழந்தை ஆகுமான்னு பார்த்தா நம்ம வீட்லேயும் ஆகாது. அதே நிலைமை தான் ஆக்சுவலாக நம்ம நிலைமையும். நம்மளும் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த குழந்தை நம்மளை கேட்கணும், டேய் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணு, நீ பெரிய ஆளாகணும். நம்ம அந்த குழந்தை நம்மளை ஒரு கிடைச்சுன்னா அந்த குழந்தை எப்படி ஐஐடிக்கு போலியோ அதே மாதிரி நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேலே ஜெயிக்க மாட்டோம். 90% ஜெயிக்க மாட்டோம். அப்போ உங்கள் காசு எல்லாம் வேஸ்ட்டு. அந்த 50 லட்சமும் லாஸு. அதுக்கு பதிலாக இந்த 50 லட்சத்தை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 30 கம்பெனி இல்லை ஈவன் 50 கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபான்னு பிரித்து போட்டால் கூட 50 கம்பெனியும் இப்போ நான் வந்து மைக்ரோ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட இருக்கிறதுலே சின்ன சைஸ் கம்பெனியை ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு மேலே கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ வருஷம் ஓல்டுனா மினிமம் 15-20 வருஷம் ஓல்டு கம்பெனிஸில் தான் நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன். அப்போ அது எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லை, நான் இப்போ 50 மேனேஜ்மெண்ட்டை நம்பி ஒரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது எவ்வளோ செக்யூர்டு. இன்ஃபேக்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம மைக்ரோ கேப்பாக நம்மளும் ஒன்று ஆரம்பிக்கிறத விட நான் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, இப்போ ஸ்மால் கேப்னு பல கேப்பில் சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் செக்டார் ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சொல்லுவாங்கள்ல, உப்பு விற்க போனால் காற்றடிச்சிச்சு, அப்புறம் உப்பு விற்க போனால் மழை வந்துச்சு, பொறி விற்க போனால் காற்று வந்துச்சு. எல்லா செக்டாருக்கும் இது பொருந்தும். எல்லா செக்டாரும் எல்லா நேரமும் சூப்பராக இருக்காது. அப்போ இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம அடிக்கடி நியூஸ் கேட்போம், பங்களாதேஷில் இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு டாக்ஸை குறைச்சிட்டாங்க, நம்ம திருப்பூர் அவிஞ்சு போச்சுன்றோம். என்ன எங்கிட்ட தப்பிச்சு போவாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி வருது இல்லையா? இப்போ ஃபிலிப்பைன்ஸ்லேயும் பங்களாதேஷ்லேயும் சூப்பராக போகுதுப்பா டெக்ஸ்டைல்னா, உலகம் முழுக்க ஆர்டர்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா இப்போ நம்ம திருப்பூரும் கோயம்புத்தூரில் என்ன ஆகும்? அப்போ அந்த தொழிலில் இண்டஸ்ட்ரியை போட்டு ரன் பண்ணிட்டு நான் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், 6 ஃபேக்ட்ரி எதை வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 3 மூடிட்டேன், இன்னும் 2 தான் என்னால் காப்பாற்றி வச்சுட்டு இருக்க முடியுது அப்படின்னு ஒருத்தர் புலம்புனார் ரீசெண்டாக, திருப்பூர்கார். ஸோ நம்ம அந்த செக்டாரில் முதலீடு போட்டுட்டு அந்த செக்டாருக்கு ஒரு டவுன்ஃபால் வரும்போது தப்பிச்சே ஓட முடியாது நீங்கள். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல்லாக டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறனால ஏதோ ஒரு செக்டார் கீழே போனால் கூட, இப்போ எனக்குலாம் நடந்திருக்கு. நான் 5 வருஷத்துக்கு முன்னால் 8 வருஷத்துக்கு முன்னால் இன்வெஸ்ட் பண்ணி 8 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷம் வரைக்கும் லாஸ்லேயே இருந்த கம்பெனிஸை நான் விற்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரே இடத்துல போடல, அது கீழே போச்சுன்னா அப்படியே விட்ருவேன், நீ என்றைக்கு வேணாலும் ஏன்னா நான் பார்த்து செலக்ட் பண்ணி நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்த ஒரு ஷேரு. அந்த கம்பெனி மேலே எனக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை குறையாது. ஏறும் இறங்குன்றது டிஃப்ரெண்ட்டு. நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டுட்டு பயப்படாமல் விட்டுருவேன். அப்போ 4 வருஷம் 5 வருஷம் கீழே போன ஷேர் கூட அடுத்த 6ஆவது வருஷம் ஒரே வருஷத்தில் நான் 5 லட்சம் போட்டது 1,36,000 குறைஞ்சிருச்சு 4 வருஷத்தில். நான் கண்டுக்கல. அங்கேருந்து ஒரு வெறும் 8 மாதம் 1 வருஷத்தில் 24 லட்சமாக போயிடுச்சு மேலே. இந்த மாதிரி எனக்கு நிறையா தூரம் நடந்திருக்கு. ஈவன் நான் யூஎஸ் ஷேர்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்பாட்டிஃபை இருக்குல்ல, நம்ம தெரிஞ்ச ஸ்பாட்டிஃபை எனக்கு இதே மாதிரி ஆச்சு. நான் $250 கிட்டத்தட்ட வாங்கினேன், $240 வாங்கினேன்.
என் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட $80 கீழே குறைஞ்சிச்சு. 4-5 வருஷம் முன்னால் வாங்கினது. இன்றைக்கி 670 என்னமோ. நான் வந்து $700 வரும்போது $700 வரும்போது கிட்டத்தட்ட நான் விற்றுட்டேன். அப்போ என்னோடய ப்ராஃபிட் பாருங்கள், நியர்லி மோர் தென் 200%. ஆனால் 240க்கு வாங்கின $1 நான் வாங்கினதை, ஐ மீன் ஒரு ஸ்பாட்டிஃபை 240க்கு என்னமோ வாங்கியிருக்கேன். $80 வரைக்கும் கீழே போச்சு. பயந்து விற்றுருந்தா விற்கல. அது அங்கேருந்து $700 போச்சு. நெட்ஃப்ளிக்ஸும் இதே நடந்துச்சு யூஎஸ் கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி போடும்போது இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். இப்போ ஒரு கம்பெனி சூப்பராக இருக்குன்னு நினச்சி மொத்தத்தையும் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது கீழே விழுகும்போது பேனிக் ஆகிடும். புரியுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்ம ஒரு 30 lakhs போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சால் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் ஷேர் மார்க்கெட்லன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நல்ல கம்பெனி எது, கெட்ட கம்பெனி எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் அதுக்கு நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. எல்லாருமே வேறு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் சொன்ன அந்த நல்ல கம்பெனியை கண்டுபிடிக்க முடிகிறதே இல்லை நிறைய பேர்னால. எல்லாராலையும் சொல்ல மாட்டேன், நிறைய பேர்னாலையும் கண்டுபிடிக்க முடிகிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க. அது நல்ல ஸ்டாக்கா இல்லைனா வந்து கீழே போகிற ஸ்டாக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு தான், நல்ல கம்பெனி தான் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 விஷயத்தை சொல்லுங்கள் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சொல்லுவாங்களே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற எது வேணாலும் தோக்கலாம், ஆனால் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி, அவ்வளோதான். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் டைவர்சிஃபைடாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறத விட 100% ஷேர் மார்க்கெட் தான் பெஸ்ட்டு. அதுவும் ஒரு இன்வெஸ்டராக புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நல்ல கம்பெனி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சும்மா நெட்டில் பார்க்குறேன், அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் நெட்டில் படிக்கிற நியூஸு, சோஷியல் மீடியாவில் படிக்கிற நியூஸை மட்டும் வச்சு எந்த ஒரு கம்பெனியும் நான் வாங்க மாட்டேன். அப்படி யாருக்கும் செய்கிறதையும் அது தப்புன்னு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கம்பெனிஸுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து எனக்கே அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கும். நானே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா அந்த சர்வீஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்பாட்டிஃபைனா என்னென்னு நமக்கு தெரியும்ல, நெட்ஃப்ளிக்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். இப்போ கோயம்புத்தூரில் KMCHன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரும்போது பார்க்குறேன், கார் பார்க்கிங்கே வந்து ரொம்ப வலியுது. அதே மாதிரி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் நிறைஞ்சு வலியுது. ஸோ நான் கண்ணில் பார்க்குறேன். சரியா? இப்போ ப்ரிகால்னு ஒரு கம்பெனி இருக்குது நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. அதே மாதிரி KPR மில்ஸ்னு நினைக்கிறேன். நான் KPR மில்ஸ் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன் பண்ணலன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, பயங்கர ப்ராஃபிட்டில் போகுது அண்ட் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கம்பெனி இருக்குதா, உண்மையிலே கிரவுண்ட் லெவலில் இப்படி ஒரு கம்பெனி இருக்குதா, இல்லை அவங்க உண்மையிலே ஒரு ப்ராடக்டை செஞ்சு விற்கிறாங்களா, அது ஓடுதா அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு ஏர் கண்டிஷன் கம்பெனி வாங்குறீங்கன்னா, நம்ம ஒரு ஏர் கண்டிஷனை நம்ம போய் வாங்க போகிறோம் கடையில். நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வேணும்னு நினைக்கிறோம், வாங்க போகிறோம். எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவோம் நம்ம, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 3 பிராண்டில் ஒரு பிராண்டு, அப்புறம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிராண்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம டாப் 3 ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒன்று வாங்குகிறோம்ல. அப்படி வாங்கும் போதே அது லிஸ்டட் கம்பெனியா அப்படின்னு செக் பண்ணி உடனே அதில் நம்மளால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியல் டேர்ம்ஸில் அப்படி ஒரு கம்பெனி இயங்குதா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அப்படி இயங்குது, அப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்வீஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கா, இவங்களுக்கு காம்படிட்டர் இருக்காங்களா, நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து பார்த்தா போதும். அவங்க ப்ராடக்ட்டை விற்கிறாங்க, நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து பார்க்கணும். பார்க்கும்போது இந்த கம்பெனியை நம்ம மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும் நமக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது, என்னென்ன பார்க்கணும். அது எனக்கு எப்படி பார்க்க தெரியும்னா, நான் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வரல. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்ல, ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு கம்பெனி ஜெயிக்கணும்னா அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும், அந்த கம்பெனி தோக்கிறதுக்கு என்னென்ன காரணத்தினால பேலன்ஸ் ஷீட் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ அக்கௌண்ட்ஸும் எனக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நான் படிச்சுட்டு வரல, வெறும் காமன் சென்ஸ் போதும். ஓகேயா? ஸோ நான் இந்த ஒரு 20-25 வருஷமாக நான் பண்ண பிஸ்னஸ்ஸு, அதில் கிடைச்ச தோல்விகள், சொல்லப்போனால் வெற்றியை விட அந்த தோல்விகள், அந்த ப்ராசஸ்ஸு ரியல் டேர்மில் நம்ம இந்த ஸ்லம் டாக் மில்லியனர்னு ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன் இல்லையா? அதில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி மேலே போனதும் சந்தேகப்படுவாங்க. இவன் அந்த கான் பனைக்கா குரோர்பதி அமிதாப் பச்சன் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அவருக்கு 1 கோடியோ 2 கோடியோ பரிசு கிடைக்க போகிற நேரம் வந்துடும். கடைசி இன்னும் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் இருக்கும், அவனுக்கு உண்மையிலே 1 கோடி கிடைக்க போகுது. நம்ப மாட்டாங்க. என்னடா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறான்,
இவன் பார்த்தா ஒரு பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்கான், இவனுக்கு எப்படி பதில் தெரியும் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. கிட்டத்தட்ட என்ன நான் அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னென்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு நான் பிக் பண்ணுறதுல ஒரு டவுட்டும் கிடையாது இப்போலாம். ஏன்னா என்னோடய ஃபார்முலா வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னா என்னோட 20-25 வருஷ வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். ஸோ அதுலேருந்து தான் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ட்ரூத் ஆர் ஆல் தி சிம்பிளஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளே. ஆனால் எல்லாமே கண்ணு முன்னாலே தான் இருக்குது. நம்ம அதை தைரியமாக பார்க்குறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரியலாக ஒரு லாஜிக்கல் சென்ஸோட அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் 3 பிஸ்னஸையும் மூடியிருக்கலாம், தொலைச்சிருக்கலாம், லாஸே ஆகிருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக இதை புரிஞ்சுக்குவீங்க. இதுதான் என்னோடய அனுபவம் சொல்லுது. ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பிஸ்னஸை ஒரு 5 வருஷம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் படுற கஷ்டம் துன்பம் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டு ஒன்றுமே இல்லை. அது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஒரு 5% கஷ்டம் கூட கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப எளிமை. ஓகே சார். ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயரில் ஆல்மோஸ்ட் 1.5 crore கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதும் இந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். லைக் நான் ஷேர் மார்க்கெட்டில் 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, ஷேர் மார்க்கெட் இப்படி தானே. இப்போ நீங்கள் 1.5 crore ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில ஆங்கிள் கிடச்சிருக்கும், வேறு மாதிரி ஆங்கிள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ அப்படி நீங்கள் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில புது விஷயங்கள். நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட முதல் 4-5 வருஷத்துக்கு எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, முதல் விஷயம் நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணேன். போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒரே கம்பெனியில் போடாமல் அப்போவே என்னோடய அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்துலேருந்து ஒரு 20-30 கம்பெனி பிரிச்சுக்கிட்டேன். அதுவும் என்னோடய மொத்த சொத்து மதிப்பு அன்றைக்கி என்னவோ அதில் 1% கூட நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலை மொதல் 5 வருஷத்துக்கு. இந்த 1%ன்றதே போடலை. சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு இந்த ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி பிஹேவ் பண்ணுது, ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிறத இந்த 4 வருஷம் 5 வருஷம் அதை வாட்ச் பண்ணேன். அந்த 5 வருஷம் தாண்டும் போது நான் சொன்ன மாதிரி அந்த 20-30 கம்பெனியில் பெரும்பாலான எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் எந்த ஃபார்முலாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட டே 1க்கும் இன்றைக்கும் எந்த பெரிய புது மாற்றமுமே செய்யலை. நான் சொன்ன மாதிரி ரியல் டேர்மில் நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோமா, நம்ம வீட்டில் இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உலகத்தில் இருக்கான்றதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் இந்த 20 வருஷம் பிஸ்னஸ் பண்ண அனுபவம், அப்புறம் காமன் சென்ஸ் தான். இதில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு பெய்டு கோர்ஸுக்குமே போகல, கிடையவே கிடையாது. ஓனா நீங்கள் பண்ண கிடையவே கிடையாது. நான் பார்க்குற சில விதம் வந்து குளோபலாக தியரிட்டிக்கலாக சொல்கிறாங்களே, இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, P/E ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப காமன். நான் வந்து இந்த P/E ரேஷியோவையும் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனையும் நான் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் அது தியரிட்டிக்கலாக படிக்கிற எல்லாரும் பேசுவாங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா, இப்போ என்னோடய சொத்து மதிப்பு என்னென்னு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். எனக்கு தானே கரெக்டாக தெரியும் இல்லையா? அப்போ என்னோடய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத ஒரு கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணும். அது வந்து எனி பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி கம்பல்சரி எவ்ரி குவார்ட்டர்லி ஒன்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது அவங்க என்னோட சொத்து மதிப்பு என்னென்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுறது பேர் நெட்ஒர்த். அவங்களோட நெட்ஒர்த் இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இருக்க கடன் அது இது எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அப்போ நெட்ஒர்த் மொத்த சொத்து மதிப்பு, இந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு இதுன்னு அவங்களோட ஆடிட்டர்ஸை, எம்டி, அந்த குரூப் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் அசஸ் பண்ணி, ஏன்னா டெய்லி சேல்ஸ் நடக்கும், ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும் இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குவார்ட்டர்லிக்கு இப்போ என்ன நம்மளோட நிலைமைன்னு எவ்ரி குவார்ட்டர்லிக்கு போடுவாங்க. அப்படி அவங்களோட மொத்த மதிப்பை போடுறது பேர் நெட்ஒர்த்து. அப்படி மொத்த நெட்ஒர்த்தை கண்டுபிடிச்சும் போது அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அது எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணால் ஒரு ஷேரோட மதிப்பு, என்னோட கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட மதிப்பு என்னன்றதையும் ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? இது வந்து ரியல் டேர்ம். இது வந்து என்னோட மதிப்பை நானே சொல்கிறது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கம்பெனி பேரை டைப் பண்ணது ஒரு கிராஃப் வருது. இன்றைக்கி ஒரு ரேட்டில் வாங்குறீங்கல்ல, நீங்கள் வாங்குகிற ரேட் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
இப்போ பிரிட்டானியா இருக்குது. எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியாது, நான் பார்க்கல இப்போ லேட்டஸ்ட்டாக. நான் அந்த கம்பெனி வாங்கவும் இல்லை. என் மெமரியில் கரெக்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்களோட அந்த புக் வேல்யூ, அதாவது அந்த கம்பெனியே டிஸ்க்ளோஸ் பண்ணதில்ல ஒரு ஷேரோட மதிப்பு இவ்வளோன்னு, அதை விட கிட்டத்தட்ட ஒரு 25-30 மடங்குக்கும் மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் கடைசியாக. நான் இப்போ ஃபாலோ பண்ணல, அதனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அதாவது அப்படின்னா என்ன, இப்போ அவங்களோட ஒரு ஷேரோட மதிப்பு அவங்களே சொல்கிறாங்க 100 ரூபான்னு. ஆனால் அது வந்து இன்றைக்கி ஒரு 3000 ரூபாயில் விற்றுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரியல் வேல்யூ கிட்ட நம்ம வாங்கலை, 30 மடங்கு அதிக ப்ரீமியம் கொடுத்து தான் நீங்களோ நானோ போய் இன்றைக்கி நீங்கள் பிரிட்டானியா வாங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, புரியுதா? எல்லா கம்பெனியும் இப்படி தான். சில கம்பெனி 10 டைம்ஸ் ட்ரேட் ஆகும், சில கம்பெனி 2 டைம்ஸ் ட்ரேட் ஆகும். சில கம்பெனி இப்போ காஃபி டேன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும் காஃபி டே. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா என் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண அவங்களோட புக் வேல்யூ இருக்குல்ல, அதை விடவும் கேவலமாக கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்க 70% கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட்டில் போகுது. என் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி காஃபி டே வந்து மேபி அரௌண்ட் 40 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட புக் வேல்யூவே கிட்டத்தட்ட 100 ரூபா 130 ரூபாயோ. ஆனால் பப்ளிக்கு ஃபார் லாட் ஆஃப் ரீசன் அந்த கம்பெனி மேலே இப்போ நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்களே 100 ரூபான்னு சொன்னால் கூட இப்போ 40 ரூபாயிலையும் விற்கும். சில கம்பெனி 100 ரூபான்னு சொல்கிற கம்பெனி அவங்களோட என்னோட ரியல் வேல்யூ இதுதான்ப்பான்னு சொல்கிறான். ஆனால் ட்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா 10 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டே எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு இன்வெஸ்ட் பண்ணுற பெரிய இன்ஜினியர்ஸு, கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற நிறைய பேர் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த பேசிக்கே அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெர்செப்ஷன். அதாவது மக்களோட ஓவரால் கலெக்டிவ் பெர்செப்ஷன் தான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கரண்ட் வேல்யூக்கு நம்ம இன்றைக்கி போய் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது வந்து 10 மடங்கு 30 மடங்கு ப்ரைஸிங்கில் தான் நம்ம வாங்க முடியும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது. நம்ம போயிட்டு டே உன் புக் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குது கொடுன்னு கேட்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், நீ வாங்கலைன்னா என்ன, உலகத்தில் நிறைய பேர் வாங்குறாங்க என் ஷேரை, வேணும்னா அந்த ரேட்டுக்கு வாங்கல போப்பான்னு சொல்ல போகிறாங்க. ஓகேயா? அப்போ இந்த பெர்செப்ஷனில் தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஷேரை போய் வாங்குகிறோம், ஒவ்வொரு தடவையும் ஷேரை விற்கிறோம். அந்த பெர்செப்ஷனை வந்து ஒரு சாலிடான ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிட்டு அதில் P/E போட்டு இன்றைக்கி இந்த P/E இந்த நம்பர் வந்துருச்சு, அதனால் இந்த ஷேர் நல்லா இருக்குது, இந்த ஷேர் கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ரியல் டேர்ம்ஸ் என்னப்பா, உன் கம்பெனியோட நெட்வொர்த் என்ன, அதை மட்டும்தான் நான் கேல்குலேஷனை எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் பண்ணுற கேல்குலேஷனை வேறு யாரும் பண்ணல. இந்த சென்ஸ் உலகமே பண்ணுற கேல்குலேஷனை நான் ஃபாலோவே பண்ணல. கரெக்ட். புரியுதா? எனக்கு இது ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து இப்போ ட்ரெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜூடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட்ஸ், அது வந்து டாடா குரூப் போடுது. அது வந்து கிட்டத்தட்ட 50% விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெண்ட் வாங்கியிருந்தேன், என் மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் 1200 300 வாங்கினேன். 4400 4500 போனப்போ இப்போ நான் சொன்ன பாருங்கள், அதோட நெட்வொர்த்துன்னு அவங்க போடுற ரேட்டுக்கும் இன்றைக்கி மக்கள் போய் வாங்கியிருக்காங்க அந்த 4500 பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 மடங்கு இருந்துச்சு. என்னடா 25 மடங்குக்கு மேலே போயிடுச்சு, விற்றுட்டு வெளியே வந்துட்டேன், ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துட்டேன். நான் 4500 விற்றதுக்கப்புறம் அது அங்கேருந்து 7500 போயிடுச்சு. அப்போ என்னோட சுற்றி இருக்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நீ விற்றுவிட்டா முட்டாத. நான் சொன்னேன் 25 மடங்கு போனது எனக்கு போதும்பா, ஏன்னா அவனே சொல்கிறான் அவன் வேல்யூ இது தானே. அது பாட்டுக்கு 25-30 மடங்கு போனால் இது வந்து இந்த ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம்ல, மக்களோட மனசு என்னென்னா ஆட்டு மந்தை. ஒரு ஷேர் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகுவான்னா, ஏறுது 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 ஆட்டு மந்தை மாதிரி எல்லாரும் அந்த ஷேரை ஏற்றுவாங்க. அதே மாதிரி அது மேலேருந்து என்றைக்கோ விழுகுது பாருங்கள், ஒரு பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆட்டு மந்தையெல்லாம் செதறி ஓடும்போது திரும்ப மேலேருந்து கீழே விழுகும். இப்போ அந்த ட்ரெண்ட்டு லிட்ரலி நான் எந்த ரேட்டுக்கு விற்றனோ 4500 ரேஞ்சில் விற்றேன் பாருங்கள், இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. 7500லேருந்து 50% விழு திரும்பி இன்றைக்கி அங்கே வந்துச்சு. இப்போது நான் வாங்கலாமான்னு யோசித்து பார்த்தா அவ்வளோலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்த்தாக தெரியல. இன்னும் விழுகட்டும் நான் வாங்கிக்கிறேன்றேன் நான். புரியுதா? ஸோ நான் வந்து இந்த P/Eயும் பார்க்குறதில்ல, மார்க்கெட் வேல்யூ மதிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இன்றைக்கி கரண்ட்டில் ட்ரேட் ஆகுது பாருங்க, ஒரு ஷேரோட விலை 120 ரூபான்னு, அதையுமே மதிக்கிறது இல்லை. அவனோட ரியல் புக் வேல்யூ என்ன, அதுக்கு உண்மையிலே என்ன பிஸ்னஸ் நடக்குது, என்ன ஃப்யூச்சர் இருக்குது, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுன்னா தோக்கவே மாட்டோம். சூப்பர். ஸோ இப்போ நான் கேட்க போகிற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் இதை யூடியூப்பில் ஓப்பனாக வெளியே சொல்லவே மாட்டுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து உங்களை மாதிரி தான், நான் ஷேர் மார்க்கெட்டில் 10 கோடி பார்த்தேன், 100 கோடி பார்த்தேன், 1 கோடி பார்த்தேன்னு ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நிறைய அது கரெக்ட். ஏன் நான் இப்போ நானுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை எப்படி பார்க்கணுன்னா, நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது.
இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி யூடியூப் இல்லைனா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு லைப்ரரி மாதிரிங்க. யூடியூப்ன்றது ஒரு லைப்ரரி. ஓகேயா? அதில் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணி ஒரு கெஸ்ட் வந்து ஒருத்தர் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்கல்ல, அதில் பெரும்பாலான மனிதர்கள் எப்படின்னா ஆத்தர் மாதிரி. லைப்ரரிக்குள்ளே நம்ம ஒரு புக் எடுத்து படிக்கிறோம்ல, அ நீங்கள் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற புக்ஸில் ஒரு 98% நம்ம இந்த பூமியை விட்டு போகிறோம். இவ்வளோ அனுபவம் வந்துச்சு, இந்த பூமி நமக்கு நிறைய கொடுத்துச்சு, நம்ம மக்கள் நமக்கு நிறைய கொடுத்தாங்க, நம்ம நல்லா இருக்கோம். அதை திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் புக்கே உட்காந்து எழுதுவான். ஏன்னா புக் எழுதுறதுனால அதுக்கு செலவு பண்ணுற நேரம். நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு புக் எழுதுகிற இதுக்கு நம்ம செலவு பண்ணுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை 2 எருமை மாடை மேய்ச்சா கூட அதை விட அதிக காசு கிடைக்கும். சரியா? அப்போ ஏன் ஒருத்தர் புக் எழுதுறாருன்னா, அவர் எழுதுறதோட பர்பஸே நம்ம அனுபவிச்சதை 4 பேர் அனுபவிக்கணும், அப்படி தான் எழுதுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுக்கு வரவங்களும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த நேரம் அவங்களோட பிஸ்னஸை யோசிச்சாங்கன்னா 1000 மடங்கு சம்பாதிப்பான். இங்கே வந்து உட்கார்றதுக்கு காரணம் அது உண்மையிலே 98% சமுதாயத்துக்கு செய்கிறது தான். நான் சமுதாயத்துக்கு செய்கிறேன், அதுக்காக செய்கிறேன்ற பேரில் நானே என்னை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், அது பண்ணேன்னுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நான் இப்போ இன்னொரு விதமாக என்ன ஆயிடுச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டு பழக்கிட்டனால ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, உன் கடமை டே சொல்லுடா, இல்லைனா அவனெல்லாம் லைக் பண்ண முடியாது, அந்தளவுக்கு போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். நம்ம இது செய்கிறதே வந்து மக்களுக்கு நல்லதுன்னு தான் செய்கிறோம். அப்புறம் நம்ம எல்லா கேள்விகளும் நீ எல்லாத்தையும் சொல்லணும்னு யாருக்கும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஹியூஜ் ப்ராஃபிட் தான் எடுக்கிறேன். இப்போ நான் என்னுடைய இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் வீடியோஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த கேள்வி வந்து அது என்னோடய பர்சனல் ஸ்பேஸாக நினைக்கிறனால நான் சொல்கிறது இல்லை. ஓகே, ஷூர். இப்போ வந்து சார், பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. லைக் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆகிட்டு, ஓகே பிஸ்னஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஷேர் மார்க்கெட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து ஐடி ஜாப்லேயோ அவங்களுக்கு பிடிச்ச ஜாப்லலாம் இருக்காங்க. லைக் பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னா ஏதாவது புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் புக்கு படிக்கல, அதனால் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன் ட்ரை பண்ணலான்ற வார்த்தை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் ₹1 கூட நான் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணதில்லை. செல்ஃப் லேர்னிங் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு. ஆனால் நான் ஒரு சஜஷன் சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சஜஷன் என்னென்னா, இந்த ஜிம்முக்கு போகிற இடத்துல ட்ரெயினர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, மொதல் நாள் நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் 100 கிலோ தூக்கிட்டு இருப்பாங்க வெயிட்டை. நம்ம ஜிம் மாஸ்டர் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் தான் கொடுப்பாரு, கையை காலை ஆட்டுனுவார். இல்லை அதையும் மீறி ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஒத்த கம்பியை மட்டும் கொடுப்பாரு, அதில் எந்த வெயிட்டும் ஆட் பண்ணாமல் இதை தூக்குனுவார். ஆனால் அதை தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கு போய் படுத்தா அடுத்த நாள் எந்திரிக்க முடியாது நம்மளால். ஆனால் நமக்கு என்ன தோணுனா, அசிங்கமாக இருக்கும், என்னடா இது சுற்றி ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க பொண்ணுங்கள்லாம் கூட 50-60 கிலோ தூக்குது, ஆனால் நமக்கு வெறும் ஒத்த கம்பியை கொடுக்குறாரு இந்த மனுஷன் தோணும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, லைஃப்பில் எல்லா விஷயமும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட்டை தூக்கணும். நீங்கள் மொதல் நாளே ஹெவியாக அவங்க தூக்குற மாதிரி தூக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மசில் இன்ஜுரி ஆகும். ஒரு 6 மாதம் மொத்தமாக படுத்துருவீங்க, நீங்கள் வரமாட்டீங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 100 கிலோ தூக்குறாங்க இன்றைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களும் மொதல் நாள் இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் 1 வாரத்துக்கு வெறும் கம்பியை தான் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் 100 கிலோ தூக்குறாங்க. நீங்களும் 100 கிலோ தூக்க முடியும். அதுக்கு நீங்களும் ப்ராக்ரெசிவாக உங்கள் லோடை கூட்டணும். ப்ராக்ரெசிவாக என்ன, மொதல் வெறும்பார், அதுக்கப்புறம் அதில் 2 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு 5 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு 10 கிலோ. இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நான் சொன்னேன் பாருங்கள், நான் மொதல் 4-5 வருஷத்துக்கு சும்மா பேருக்கு வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட வெறும்பாரை தான் தூக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய குழந்தைங்க முதற்கொண்டு, என் பசங்க முதற்கொண்டு இப்போ பயங்கர கான்ஃபிடென்ட்டு. காலேஜில் படிக்கிறான் ஒரு பையன், இன்னொரு பையன் +2 பண்ணுறான். அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் வேறு லெவல். ஏன்னா அவனுக்கு தெரியுது, எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்தும் வராத அப்பா இன்றைக்கி கலக்கிறாரு. அவங்க 2 பேருமே இன்ஜினியரிங் போகிறேன்னு சொன்னாங்க. 2 பேருமே விட்டுட்டு இப்போ 2 பேருமே ஆர்ட்ஸுக்கு போயிட்டானுங்க. கேட்டால் நான் MBA ஃபினான்ஸ் பண்ண போகிறேன்றானுங்க. ஏன்னு கேட்டால், நீயே சம்பாதிக்கிற, நான் இன்னும் உன்னோட நல்லா சம்பாதிப்பேங்கிறாங்க.
அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு 80% தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லோடை கூட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். புதுசாக வரவங்களுக்கு நாளே ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் சொன்னார்ப்பா, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டாராம். அவர் என்ன இங்கிலீஷ் கூட பேச தரல. நான்லாம் எவ்வளோ பெரிய இன்ஜினியர் தெரியுமா? இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு நியூஸ் பார்த்தேன். சென்னையில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தப்பாக எதுலேயோ போய் மாட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். அந்த மொத்த குடும்பத்தையும் அவரே கொன்னுட்டு தானும் இறந்துட்டார். ஒரு வாரத்துக்கு மேலே அந்த நியூஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஷேர் மார்க்கெட், இதே ஷேர் மார்க்கெட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா டெம்பர்மெண்ட்டு ப்ராப்ளம். டெம்பர்மெண்ட்ன்றது என்ன? இப்போ நீங்கள் இந்த டாக்ஸ் எல்லாம், போலீஸ் டாக்ஸு, மிலிட்ரி டாக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கள, அதுக்கிட்ட வந்து சிக்கனை முன்னால் வச்சுருவாங்க. நாய்ங்க, மனுஷன் கிடையாது, நாய். நல்லா சூப்பராக சிக்கனை நமக்கு டிவி, ஐ மீன் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு நாக்கு வரும். அந்த டாக் முன்னால் வச்சுருவானுங்க, அப்படியே நிற்கும். அது மூக்குக்கிட்ட வச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனால் அந்த ட்ரெயினரு எஸ் சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடணும். அதுதான் டெம்பர்மெண்ட்டு. அந்த டெம்பர்மெண்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம திடீர்னு ஏறுதுன்றதுக்காக மொத்தத்தை அள்ளி கொட்டினா ஒரு நாள் பிச்சை எடுப்போம். ஸோ இந்த டெம்பர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஃபினான்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் டெம்பர்மெண்ட்டு சரியில்லைன்னா தொலைச்சிருவீங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? திரும்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 வருஷம் உழைப்பு. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட என்ன பணம் இருந்துச்சோ அதை வந்து குறைஞ்சபட்சமாக 100 மடங்கு ஆக்கிட்டேன் இந்த 25 வருஷத்தில். இன்ஃபேக்ட் 140 மடங்கு ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட என்ன கேபிட்டல் இருந்துச்சோ அது 140 மடங்கு எனக்கு இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் அடுத்த 25 வருஷத்தில் இதே மாதிரி திரும்ப 100 மடங்கு ஆகிறது கிட்டத்தட்ட உறுதி. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது. இது வந்து நான் சொன்ன அந்த ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடிங், காம்பவுண்டிங் நம்ம சொல்லுவோம்ல, ஃபினான்ஷியல் டேர்மில் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 15 to 20 to 23% இயர் ஆன் இயர் க்ரோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட அசெட் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஃபிகர்ஸ் போகும். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த ஸ்மால் சேலரி வாங்கியிருப்பீங்க, எங்கேயா ஜாபுக்கு போயிட்டு? நான் தான் சொன்னேன், டிகிரி முடிக்கும் போதே வேலைக்கு போயிட்டேன், 2வது நாளே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மொத்த கெரியரில் ஒரு 11 மாதம் வேலை பார்த்துருக்கேன். அதுவும் எப்போனா 6 வருஷம் தொடர்ந்து தொலைச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்போம், ஒரு ப்ராசஸை லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் நம்ம ப்ராசஸை உருவாக்குறோம். ஆனால் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா, சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் உலகத்தில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுனால தான் நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பயங்கரமாக சம்பாரித்தேன். நான் அந்த ப்ராசஸை ஒரு 11 மாதம் கற்றுக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண பிஸ்னஸ் தான் நான் சம்பாரிச்சது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, தான் வாங்குகிற ஃபஸ்ட்டு சேலரியில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை வர்ற பணத்தை சேர்த்து வச்சு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? ஓகே. நான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, 106 கிலோ வரைக்கும் வெயிட்டு போனேன். பயங்கர ஒபீஸாக இருந்தேன். அங்கேருந்து 78 கிலோ வெயிட்டு குறைச்சேன். அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னால் எல்லா பிஸ்னஸ் இழுத்து மூடிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என் உடம்பு தாண்டா முக்கியம்னு உடம்பை குறைச்சேன். சரியா? இப்போ எனக்கு வந்து 22 வயசில் ஒரு பையனும் ஒரு 16-17 வயசில் பையங்க இருக்காங்க. என் பையனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் அதை சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையை வாழணும். சரியா? அவசரப்படக்கூடாது, எங்கேயும் ஓடிடாது, எதுவும் ஓடிடாது. 18 வருஷம், 20 வருஷம், 22 வருஷம் வரைக்கும் ஒத்த ரூபா சம்பாதிக்காமல் அப்பா அம்மா காசில் தான் நல்லா வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டிகிரி முடிச்சு வெளியே விட்டதுமே நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு என்ன அவசரம்? ஆகலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நான் என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வெளியே வந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு என் உடம்பு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ வாழ்க்கையில் நம்ம பணம் எதுக்கு? ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானே பணம் சேர்க்குறோம். ஸோ இதை எப்படி பார்க்கணும்னா ஹோலிஸ்டிக்னு சொல்லுவாங்கள்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 500 கோடி 1000 கோடி வச்சுக்கிட்டு காருக்குள்ளே ஏறவும் முடியல, கார்லேருந்து வெளியும் இறங்க முடியல, லோடை இறக்குற மாதிரி இறக்குறானுங்க. அப்படி நீ எவ்வளோ கோடி வச்சுருந்தும் பிரயோஜனம் இல்லை.
ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் நான் என்னோடய பழைய பிஸ்னஸ் அதே டென்ஷனோடு அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா உண்மையிலேயே இந்நேரம் இன்னும் பெருசாக போயிருப்பேன். இதில் பணத்தில் மட்டும் இல்லை, சைஸ்லேயும் மினிமம் 150 கிலோ இருந்திருப்பேன். அப்போ என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். இதே தான் என்னோடய குழந்தைகளுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவசரமாலாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடுன்னு சொன்ன மாதிரி 20 வயசுலேருந்து நீங்கள் இப்போ தனியாக வந்துட்டீங்க. இவ்வளோ நாள் டிபெண்ட்டாக இருந்தீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்களே தனியாக பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் எடுங்க. நீங்கள் ஜாபுக்கே போங்க. நீங்கள் எதை தொழிலாக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ஆசை இருக்கிற இந்த தொழில் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே, அது ரிலேட்டட் கம்பெனியை போய் தேர்ந்தெடுத்து, அது ரிலேட்டட் படிப்பை படித்து, அது ரிலேட்டட் கம்பெனியில் போய் வேலை பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தான் என்னோடய கோல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கேட்ரிங் எடுத்து படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவலில், ஐ மீன் ஒரு 1000 கோடி ரூபா பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ப்ராசஸை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வெளியில் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும். நீங்கள் போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் உங்களால் கற்றுக்க முடியாது. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஓரமாக உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ அந்த முழு ப்ராசஸ் நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு தானே ஆசை. அப்போ ஒரு மிட் சைஸ் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சேர்ந்திங்கன்னா அங்கே எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அதனோட வேல்யூ வந்து எனார்மஸ்ன்னு என் அனுபவம் சொல்லுது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராசஸ் உருவாக்க முடியாது. இந்த ப்ராசஸ்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இப்போ நிறையா பவன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு சாம்பார்லேருந்து சட்னி வரைக்கும் இந்த நல்லா தமிழ்நாடு முழுக்க ஓடுற பவன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99% எல்லாமே காப்பி அடித்த மாதிரியே இருக்கும். அப்படின்னா என்னென்னா, யாரோ ஒருத்தர் 100 வருஷம் முன்னால் ஆரம்பித்து ஓடிச்சுப்பா ஒரு சாம்பாரும் ஒரு சட்னியும். இன்றைக்கி வரைக்கும் 99% அதை மாற்றவே இல்லை. அடுத்தடுத்து வெளியே வந்தவன் மேனேஜர் வெளியே வந்தார், இன்னொரு சமையல்கார் வெளியில் போய் ஆரம்பித்தார். எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த ப்ராசஸ் அப்படியே காப்பி பண்ணுறது ஈஸி. நீங்கள் ஒரு ப்ராசஸ் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸை காப்பி அடித்து நீங்கள் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இப்போ அந்த சட்னியோட டேஸ்ட்டை மாற்றலாம், அப்புறம் சாம்பாரோட டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா மாற்றலாம். ஆனால் எல்லாத்தையுமே நீங்களே உருவாக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து 100 வருஷம் ஆகிடும். அப்போ உங்கள் கேபிட்டல்லாம் அழிஞ்சிரும். நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டல்லாம் பத்தாது. ஸோ ஒரு ப்ராசஸை நீங்கள் என்ன தொழில் பண்ணணும்னு விரும்புங்களோ அந்த ஃபீல்டில் வேலை பார்த்து ஒரு 3 to 5 இயர்ஸ் வேலை பார்த்து நல்லா கற்றுக்கிட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் அதை செய்யுங்கன்னா நான் என் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஃபினான்ஸ் அட்வைசர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து மதுரை வீரன் சார். ஆமாம், நான் பார்த்துருக்கேன் அவரோட இதை. கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒன்று தான். எந்த விதத்தில்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் அவரோட அனுபவங்களை ஜென்யூனாக எல்லாருக்கும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை வீரன் சாரே வந்து ஒரு பேட்டியில் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, நான் வந்து ஈக்விட்டி, அதாவது ஷேரில், இண்டிவிஜுவல் ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா பெரிய பெரிய லாஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தவரே லாஸ் பண்ணுறாருன்ற போது ஒரு பிகினர் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி? லாஸே வராது, என்னை பொறுத்தவரைக்கும் வரவே வராது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பார்க்கணும், கேம்லிங்கில் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரியல் டேர்ம்ஸில் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி ரிவார்டு அதிகம். மேலே லார்ஜ் கேப்பாக இருந்தால் ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் கம்மி. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. அப்புறம் செக்டார், இன்றைக்கி எந்த செக்டார் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னலாக எல்லா சூழ்நிலைகளையும் நல்லா இருக்க செக்டார்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே பல வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த நம்ம மனசுக்கு எல்லா பேராமீட்டரும் டிக் ஆச்சுன்னா ஒரு 20 30 கம்பெனியில் பிரித்து போடுறதுனால எந்த லாஸும் வராது. இப்போ 30 கம்பெனி போடுறோம், அதில் ஒரு வேளை எனக்கு ஒரு 3 கம்பெனி திவால் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. ஓகேயா? நான் ஆரம்பித்த புதுசில் சில கம்பெனி செலக்ட் பண்ணப்போ மைக்ரோ கேப்ஸில் ஒரு 4-5 செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி நான் போட்டது எல்லாமே பீனட்டு, ரொம்ப சின்ன அமௌண்ட் போட்டேன். அதில் ஒரு 2-3 கம்பெனி உண்மையிலே திவால் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு மொத்தமே மிஞ்சி போனால் ஒரு 30,000-35,000 லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படி பார்த்தா. ஆனால் நான் இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட்டே இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 கோடியை நெருங்கிட்டேன் இல்லையா? அப்படி பார்த்தா ஒன்றுமே கிடையாதுல்ல. ஸோ இந்த லாஸ்ட்டு இவ்வளோ வருஷத்தில்
ஒரு மேபி 5 இயர்ஸில் என்னோடய கம்பெனிஸில் ஒரு கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமையோ இல்லைனா பெரிய லாஸ் ஆச்சுன்ற நிலைமையோ கிடையாது. ஏன்னா நான் சூஸ் பண்ணும் போதே ட்ரெடிஷ்னலாக ஒரு 20-30 வருஷம் ஓல்டு கம்பெனியான்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது, இன்றைக்கி இப்போ IPO வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே ப்ராப்ளம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதுசாக தான் வருது. அது எப்படின்னாங்க, இப்போ உலகத்தில் நம்ம இந்திய பாப்புலேஷன் என்ன 130 கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே பார்த்தாலும் மனுஷங்க தான் தெரியுறாங்க. ஆனால் ஒருத்தங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு குழந்தை வீட்டில் பிறந்திருக்குன்னா எவ்வளோ சந்தோஷமாக நம்ம மனசுக்கு கொண்டாடுறோம், கரெக்டாக? ஆனால் ஏற்கனவே இங்கே தான் 130 கோடி இருக்கு. ஆனாலும் நம்ம மனசுக்கு ஒரு புதுசாக ஒரு குழந்தை வரும்போது எப்படி இருக்குது? பெரிய சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி ஊரில் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டான், நிறையா எல்லாருமே குடும்பமாக தான் இருக்காங்க, நிறைய பேர் அடல்ட்டு. ஆனால் ஒரு கல்யாணத்துக்குன்னு போகும்போது அந்த கல்யாணத்தில் ஒரு ஃபீல் இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த கல்யாணத்தில் ஒரு மாப்பிள்ளை அவரை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அப்படி அவர் மாப்பிள்ளை பொண்ணுன்னு பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு புதுசாக ஏதோ ஒரு சூப்பராக ஒரு லைஃப்பை அவங்க என்ஜாய் பண்ண போகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் IPO. அன்றைக்கி மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம என்ன மறந்துடுறோன்னா, நீங்கள் ஒரு IPO ஏன் கொண்டாடுறீங்க? ஆல்ரெடி IPOவில் வெளியே வந்த 3000 கம்பெனி வெளியில் இருக்குது. ஓகே, போன வருஷம் வந்ததுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னால் IPOவில் வந்த கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலி ஓல்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை தேர்ந்தெடுக்காமல் இந்த ஒரு நாள் ஆட்டம் அந்த IPO கூத்துக்கு போய் ஒவ்வொரு கம்பெனியில் விழுகும்போது என்ன ஆகும்னா, 10 ரூபா ஷேரை நீங்கள் 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வாங்கி ஒரு 8 வருஷம் ஆனாலும் திரும்ப 350 ரூபாய்க்கு வராமல் போகுது. அது எதுக்கு? ஓகே சார். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிக் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை நான் கண்ணை மூடிட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கே போயிடுவேன் அந்த 10,000 ரூபாயை வச்சு? அதாவது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு என்னோடய புரிதல் வச்சு ரொம்ப சிம்பிள். மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னா, எனக்கா நல்ல கம்பெனி தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னும் போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதில் ஏதோ ஒரு பிராண்டை நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்துறீங்க. அவங்க இந்த டைவர்சிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி பிரித்து நீங்கள் 10,000 கொடுத்தாலும் அதை அவங்க 30 கம்பெனிலையோ இல்லைனா 40 கம்பெனிலையோ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்க அதில் வர ப்ராஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கற்றுக்க முடியல, எனக்கு இது வராது தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இல்லை, எஸ்ஐபின்றது என்னோட புரிதல் படி எஸ்ஐபின்றது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்டுன்றது யூ ஆர் கிவிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்மன். அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. எஸ்ஐபின்றது நீங்கள் மாதம் போடுறது எஸ்ஐபி, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டும் ரெண்டும் ஒன்றும் இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வீட்டில் போய் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டால் கூட இப்போவுமே லைக் என் தாத்தா பாட்டி கோல்டு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டால் கூட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு தான் போகிறாங்க. வெரி குட், நல்ல கொஸ்டின். அப்படின்னு இருக்கும்போது ஏன் ஜென்ரேஷன்லையுமே இந்த கோல்டு அண்ட் லேண்டு வீடுன்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா இருக்காது இப்போ இருக்க சுச்சுவேஷனில்? ஓகே, நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாருமே உங்கள் வீடாக இருந்தாலும் சரி என் வீடாக இருந்தாலும் சரி, நம்மளோட அப்பாவோ இல்லை நம்மளோட தாத்தாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நம்ம கொள்ளு தாத்தாவோ விவசாயியாக இருந்திருப்பார், இல்லைன்னா விவசாய கூலியாக இருந்திருப்பார். ஓகேயா? அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தலைமுறையில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வர தலைமுறை இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் படித்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கார்ப்பரேட் கம்பெனி பக்கம் அனுப்புகிறாரு. ஸோ இப்படி தான் வளர்ச்சி இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இதே மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். என்ன தெரியுமா? இந்த ரொம்ப ஓல்டு நான் சொன்ன பாருங்கள், விவசாய குடும்பம், விவசாயத்துலேருந்து இன்றைக்கி கார்ப்பரேட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்படி தான் தலைமுறை மேலே போகுது. அதே மாதிரி இந்த ரொம்ப பழமையானவங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அப்புறம் கொஞ்சம் தங்கம், அதுக்கப்புறம் நிலம், விவசாய நிலம், இது இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவங்க இன்னும் 3-4 தலைமுறை பின்னால் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா, இப்போ உங்களோட அசட் எல்லாமே அந்த ரொம்ப ஓல்டு தலைமுறைக்கு அப்போ அவங்களோட அசட் எங்கே இருக்குன்னா நிலம், அடுத்து கொஞ்சம் தங்கம், அதுக்கப்புறம் வீடு. இதெல்லாம் மதிப்பு ஒருவேளை 10 கோடி ஏன் 100 கோடி ரூபா மதிப்பு இருக்குது. 200 கோடி ரூபா மதிப்பு உள்ள விவசாயி கூட எனக்கு தெரியும், ஒருத்தரில் நிறைய பேர் தெரியும். ஆனால் என்னுடைய டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்ஸை நான் அவ்வளோ என்கிட்ட 200 கோடி கிடையாது. ஆனால் நான் பண்ணுற செலவை அவங்களால பண்ண முடியாது, பயப்படுவாங்க செலவு பண்ணுறதுக்கு. இன்னொன்று, அவங்ககிட்ட லிக்விடாக கேஷே இருக்காது. சொத்து இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு போதிய இன்ஃபர்மேஷன் இல்லை.
அந்த ஸ்கில்ஸ் இல்லை, அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லிக்விட் கேஷே இருக்காது. அந்த பூமியை பத்திரமா பாதுகாத்து வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அனுபவிக்கணும்ல, அதை ஒரு ரொட்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓல்டு ஜெனரேஷன் இருந்தீங்கன்னா நிலம் தான் இருக்குங்க. என்னோடய தலைமுறையிலையும் என் தாத்தாக்கு அப்படி தான் இருந்திருக்கும். சரியா? அடுத்து இப்போ நமக்கு அறிவு வர வர என்ன ஆகுது, இப்போ எனக்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, நான் சொன்ன மாதிரி ப்ராக்ரெசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, இந்த 10 வருஷத்தில் நான் 1% கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில். இப்போ கிட்டத்தட்ட என்னோடய மொத்த அசெட்டில் ஒரு 25-30% ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. ரியல் எஸ்டேட் என்னோடய வேல்யூஸ் எல்லாம் நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு இனிமேல் தேவையில்லை. அது ஒன்றும் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை விட இங்கே அதிகம் அண்ட் செக்யூர்டு. அதுக்காக நான் வந்து ஜீரோ பண்ண மாட்டேன் ரியல் எஸ்டேட்டை. நானும் இல்லை, எந்த எக்ஸ்பர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே உங்களோட வேல்யூஸ் அதிகமாகும். இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்த லெவல் சொல்கிறேன். ஒவ்வொரு லெவலாக மேலே போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர்ஸுக்கு போயிடுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நிலம் அப்படிங்கிறது, அந்த நிலம் வாங்குறதே அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்காக இருக்கும். அது விவசாய நிலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதையும் மீறி விவசாயம் பண்ணால் கூட அதுலேயும் நம்ம சொல்லுவோமே மதிப்பு கூட்டல் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ நம்ம அறிவு மேலே போக போக இந்த நம்ம ரியல் எஸ்டேட்டு, நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லக்கூடிய கோல்டு, இது மேலெல்லாம் உங்களுக்கு அந்த பற்றுதல் குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ குறையும்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா குறையும். அப்படி குறையும் போது இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிடும். இப்போ நீங்கள் ஒரு பில்லியனர் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 99% இல்லை 95% அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கும். அவங்ககிட்டையும் பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கானா, அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3% தான் அவனோட அசெட்டில் இருக்கும். அவங்ககிட்ட எவ்வளோ கோல்டு வச்சுக்க போகிறான்? அவனுக்கு கேட்டிங்கன்னா கோல்டு இஸ் வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட்னுவான். ஆனால் நான் அதை ஒத்துக்கல. அவன் இப்போ 10,000 கோடி வச்சுருக்கிறவனுக்கு கோல்டு கிரிமினல் வேஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம மதிப்பே 1 கோடி ரூபா. இப்போ நம்ம கிராமத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மதிப்பே 1 கோடி ரூபா. அவங்களுக்கு கோல்டு ரொம்ப முக்கியம், அவசியம். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செலவுக்கு பணம் தேவைன்னா தேவை. அதே மாதிரி குழந்தைய ஃபீஸ்க்கு கட்டணும்னா இந்த கோல்டை வச்சு டக்குன்னு அந்த பணத்தை ரெடி பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாருக்கும் முக்கியம். நம்மள மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு முக்கியம், நிலங்கள் முக்கியம். ஆனால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி சிந்திங்க. அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெசிவாக இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கிட்டு ஷிஃப்ட் ஆகும். ஆனால் இந்த பேலன்ஸையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்போவுமே நிலம் வேணும், எப்போவுமே கோல்டு இருக்கணும், எப்போவுமே டெபாசிட்ஸ் இருக்கணும். நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலும் பல கம்பெனிஸில் நல்ல கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கோல்டு வந்து ஓகே சூப்பர் லிக்விட் அசெட். அது வந்து எப்போ வேணால் செல் பண்ணலாம், எப்போ வேணால் பேங்க்கில் போய் வைக்கலான்னு தருவாங்க. ஆனால் இப்போ லேண்டு வாங்கணும் அப்படின்னு போயிட்டாலே நமக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்கிற லேண்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ வந்து ப்ரைஸ்லாம் ஹையாயிருச்சு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 5 lakhs-ஐயோ 10 lakhs எடுத்துகிட்டு ஒரு அவுட்ரு ஏரியாவில் போய் லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க லேண்ட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், கையில் இருக்கலாம் அப்படின்னு. பட் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த லேண்டில் போட்ட பணம் தேவைப்படும் போது அந்த லேண்டை விற்க முடியாத நிலைமை வருது. அப்படியே விற்க முடிஞ்சால் கூட 10 lakhs-க்கு வாங்குகிறோம்னா மேபி 8 lakhs-க்கோ 7 lakhs-க்கு டக்குன்னு விற்கிற முடிய நிலைமை கூட வருது. ஸோ அப்போ லேண்டு வாங்குறது இப்போ பெஸ்ட்டாக அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் போய்ட்டு வாங்குறது? இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் ஃப்யூச்சரை சொல்லும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரியல் எஸ்டேட்டில் நல்ல லொக்கேஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கும்போது அப்ரிசியேஷன் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதில் நீங்கள் எந்த இடத்துல வாங்கினாலும் அன்லெஸ் அண்ட் அன்டில் டைட்டில் கிளியராக இருக்கணும், அதில் ஒரு வில்லங்கம் இல்லாமல் நல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்க முடிஞ்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான் லேண்டில். ஆனால் அந்த லேண்டில் ஒரு பில்டிங்கை கட்டிட்டீங்க, ஒரு வீடை கட்டிட்டிங்கன்னா அந்த வீடுங்கிறது கன்ஃபார்மாக டிப்ரிசியேஷன் தான். உங்களோட நிலம் மட்டும்தான் உயர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களோட வீடுன்றது தேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குறீங்க, அதில் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டீங்க. கட்டிட்டு 10 வருஷம் கழிச்சு விற்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வாங்கின அந்த 1 கோடி ரூபா நிலம் 10 வருஷம் கழிச்சு அது 2 கோடி 3 கோடிக்கு போகும். சரியா? ஆனால் நீங்கள் மேலே கட்டினீங்களா 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங், அதோட மதிப்பு 75 லட்சம் ஆயிடுச்சு. என்ன அப்போ என்ன ஆகுனா, வாங்கின விலைக்கு விற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம காரை சொல்லுவோம்ல ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்னு, அவ்வளோ கேவலமான ப்ராடக்ட் கிடையாது. ஆனாலும் இது அப்ரிஷியேட்டிங் அசெட் கிடையாது. அதை பிரித்து பார்க்க கற்றுக்கணும். ஸோ பில்டிங்கில் பணம் போடுறது அப்படிங்கிறது எமோஷ்னல் டிசிஷன். இன்னொன்று, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் எல்லாம் விவசாய நிலம் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்துருப்பாங்க,
அடுத்தடுத்து வளர தான் இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி யாரெல்லாம் வாடகைக்கு வீடை விடுறாங்களோ அவங்க இன்னும் உலகத்தை முழுசாக புரிஞ்சுக்கல. அவங்க இன்னும் பழமைவாதியாக இருக்காங்க. ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது. இன்னொன்று நம்மளோட சட்டத்திட்டங்கள் படி ஒரு டெனண்ட்டை காலி பண்ணுறது கூட இன்றைக்கி வரைக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிருச்சு, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி புரிஞ்சிருச்சுன்னா நிம்மதியாக அதில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஓகே. ஸோ ₹1 கோடி ப்ராஃபிட் பார்த்தேன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆகுன்றதுக்காக சம்திங் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களா? எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. இப்போ கோல்டு எடுத்துக்குவோம். மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது, கோல்டும் அப்படி தான் இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா கோல்டு பீக் அடிச்சிருச்சு. அப்போ எல்லா யூடியூப் சேனல் நியூஸ் எல்லாமே எப்படின்னா தங்கம் வாங்க முடியாத அளவுக்கு வரலாறு காணாத உச்சம் போயிடுச்சு நியூஸ் போடுவாங்க. அங்கேருந்து 1% தொப்புன்னு விழுந்ததும் பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருக்கு, என்ன புலி வருதுன்னுவாங்க. இப்போ இந்த ஒரு மாதமாக அது கொஞ்சம் ஏறி இறங்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் விழுகும் போதெல்லாம் ஐயோ பாதாளத்துக்கு போகுது, அதுக்கப்புறம் மேலே போகும்போது ஐயோ இன்னும் எங்கேயோ போகுது. இது வந்து இப்போ எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ நானும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பேனிக்கே ஆக மாட்டேன். ஓகே. அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எனக்கு என்ன நியூஸ் வந்தாலும் என்னை அசைக்கவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா டைவர்சிஃபைடாக இருக்குது. சரியா. கோல்டு ஏறுச்சுன்னு வைங்க, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போ நான் சந்தோஷம் தானே படுவேன். கரெக்டாக. கோல்டு விழுந்துச்சுன்னு வைங்களேன், நான் கோல்டில் மட்டுமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 99 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்றைக்கி வேறு யாரோ, இன்றைக்கி கூட காலையில் பார்த்துட்டு வந்தேன், ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு ஸ்டாக்கு, இன்றைக்கி என்னோடய ஸ்டாக்கு இன்றைக்கி 8% ஏறி இருக்குது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அதில் வந்து 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா 8% 80,000 இல்லையா. இன்னொன்று இடத்துல ஒரு 7% விழுந்திருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 1 லட்சம் போட்டிருக்கேன், 7% விழுந்திருக்கு. நான் அதை விற்றா தானே எனக்கு லாஸு. அதுதான் என்றைக்கு மேலே வருது அன்றைக்கி தான் விற்க போகிறேன். நான் நல்ல கம்பெனி தானே வாங்கியிருக்கேன், அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அதே மாதிரி கோல்டு ஏறுறதுலையோ இறங்குறதுலையோ எனக்கு ரெண்டுமே சந்தோஷம். அந்த நிலைமையில நம்ம இருக்கணும். நீங்கள் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஏறிக்கிட்டே இருக்கணுன்ற உங்களுக்கு பயம் வரும். அது விழுந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஏறினாலும் சிரிக்கலாம், இறங்கினாலும் சிரிக்கலாம். இல்லை ரொம்ப கேவலமாக இறங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் அப்போ அதில் வாங்கலாமான்னு யோசிப்பேன். ஏன்னா இவ்வளோ சீப்பாக கிடைக்காதே இல்லையா. அது நல்ல கம்பெனி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த நம்பிக்கை நமக்கு மாறலை. மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விற்றுட்டு போகிறாங்க பயந்து, இல்லை ஏதோ தேவைக்காக யாரும் விற்கிறாங்க, இப்போ அது சீப்பாக கிடைக்குது, நான் வாங்க தான் பார்ப்பேன். ஸோ நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, ஏறினாலும் சந்தோஷப்படணும், இறங்கினாலும் சந்தோஷப்படணும், அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மொத்தமாக சென்செக்ஸு இப்போ விழுந்துச்சுன்னு வைங்களேன், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிளான் பி சூப்பராக வச்சுருக்கேன். எனக்கு மட்டும் இப்போ விழுந்துச்சுன்னா இது எனக்கு போனஸு, அப்படி இருக்கேன். ஒருவேளை ஏறிடுச்சுன்னு வைங்களேன், ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு லாபம் தான். போப்பா என்னடா நம்மளை இன்வெஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த மைண்ட் செட்லேயே நம்மளை வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன பாருங்கள், நான் பயங்கரமாக வெயிட்டெல்லாம் குறைச்சேன்னு திரும்ப 200 கிலோக்கு போயிடுவோம். இந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரே இடத்துல போட்டுட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையவே வாழ முடியாது. சூப்பர். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், 2026 வருஷத்துலேருந்து 2030க்குள்ளே இப்போ இருக்கிற சில்வர் ப்ரைஸ் ஏறும்னு நினைக்கிறீங்களா, இறங்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நான் இது வரைக்கும் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, கோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டுன்றது ட்ரெடிஷ்னலாக சின்ன வயசுலேருந்து நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு வரோம், அந்த ரேட்ஸ் நம்ம கவனிச்சிட்டே வரோம். என்னோடய பாட்டி 8 ரூபாயோ 10 ரூபாயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மா 100 ரூபாயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நானே 4000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஒரு கிராமே 1 லட்சம் போயிடுச்சுன்னா எவ்வளோ போச்சுன்னு தெரில. 11,000 போயிடுச்சு. 11,000 போயிடுச்சு ஒரு கிராமு. நான் ஒரு பவுனே வெறும் 8,000க்கு தான் வாங்கியிருக்கேன், 20 வருஷமாக நானே வாங்கினது. ஸோ இதெல்லாம் பார்த்தனால கோல்டுன்றது நமக்கு புரியுது. ஆனால் சில்வர் வந்து அந்த அனுபவம் இல்லை. ஸோ அனுபவம் இல்லாத தெரியாததை பொதுவாக நான் விட்டுருவேன். ஒருவேளை அது மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுக்கும் கவலை இல்லை. நம்ம எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஜெயிக்கிற எல்லா குதிரையும் கண்டுபிடிச்சி பெட்டு கட்ட முடியாது. அது வாரன் பஃபட்டாலே முடியாது, ராகேஷ் ஜுன்ஜன்வாலானாலே முடியாது. நமக்கு விசிபிலிட்டி இருக்கிறத நமக்கு தெரிஞ்சதை கரெக்டாக பண்ணிவிட்டு போயிடணும். ஐயோ அதை விட்டுட்டோமே இதை விட்டுட்டோமேலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோமா, நம்ம பிக் பண்ண ஸ்டாக்கை கரெக்டாக பிக் பண்ணோமா, நிறைய நல்லதை எல்லோரும் விடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இது கமாடிட்டி, அதை பற்றி நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால் நான் சில்வர் பக்கம் போனதில்லை. ஸோ ஓகே, இது ஒரு அசம்ஷன் கொஸ்டின் தான். ஓகே.
நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை யாரோ வந்து கூட்டிகிட்டு அமேசான் காடுகள் இருக்கு இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்க. ஸோ ஆன்லைனில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இதான் லாஸ்ட்டாக இருக்க போகுது ஆன்லைனில். அப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய லாஸ்ட் பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். எஸ் இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடிங் அதாங்க ஃபஸ்ட். நீங்கள் ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா யங்ஸ்டருக்கு அவங்க வாழ்க்கையை தனியாக ஆரம்பிக்கும் போது உடனே ஏதாவது சாதிச்சணும் அப்படின்னு நினைக்கும் போது கிராஷ் ஆகி செத்துருவாங்க இல்லையா? அது வந்து ஃபினான்ஷியல் டெத்தாகவும் இருக்கலாம். சாகிறதுனா ஃபினான்ஷியலாக செத்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒவ்வொரு டைம் எடுத்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டணும். ஒரே நாளில் பெருசாக சாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ்க்கையை இப்போ வாழ்கிற வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வயசில் வாழணும். நீங்கள் முழுசாக காசுனே வாழ்க்கையை வாழக்கூடாது. நீங்கள் காசு சம்பாதிக்கிறது எதுக்காக? நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. சந்தோஷம் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட உடம்புலேருந்து. நம்ம ஆரோக்கியமான ஒரு உடம்பு இருக்கணும். அதுக்கு முதல் நல்ல நியூட்ரிஷியஸாக நல்ல உணவுகளை தேடி சாப்பிடணும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும். இதுக்கு நடுவில் நம்ம உழைக்கணும். அவ்வளோதான். இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த காசுன்னு நம்ம சமுதாயம் அந்த ஒரு மேரத்தான் ரேஸில் ஓட விடுறனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு தேவையோ, குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் தேவையோ, இப்போ ஒரு ஃபிட்னஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு சன் பாத், அதாவது வெளியில் ரோட்டில் நடக்கிறதுக்கோ இது கூட இல்லை. அந்த நேரத்தை ஃபுல்லாக காசுன்னு போயிட்டு 21 வயசில் இப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், 28 வயசில் சுகர் வந்துடுது, 130 கிலோ வந்துடுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு 40 வயசு, அவருக்கு வந்து ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி படுத்திருக்காரு 40 வயசில். என்னென்னு கேட்டால் ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ்ஸு டென்ஷன். எதுக்கு நீங்கள் வாழ்கிறீங்க? எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? அப்படி அவசியம் இல்லை. இப்போ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடிங்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ என் குழந்தைய வந்து அவன் 25 வயசில் சாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணணும், அந்த டைரக்ஷன்லேயே இருக்கணும், அதுக்கான வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 35 வயசாகட்டும், இல்லை 40 வயசுல கூட சாதிக்கட்டுமே. ஆனால் இந்த 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை உங்களுக்கு 60 வயசில் கிடைக்க போதா? அந்த வாழ்க்கையை வாழுங்க. வாழ்ந்துக்கிட்டே உழைக்கணும். நீங்கள் ப்ராக்ரெசிவாக வளருங்க. ஒரே நாளில் வளரணும், நான் உடனே சாதிக்கணும், அப்புறம் இந்த ஊருக்காக சம்பாதிக்கிறேன், ஊருக்காக நான் வாழ்கிறேன், ஊருக்காக கார் வாங்குகிறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் சொல்கிறீங்க ஹெல்த்து தான் கான்சியஸ் அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல ப்ராஃபிட் பார்த்து நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு 5 முக்கியமான ஹேபிட் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக வச்சுட்ருக்குன்னு நினைக்கிறீங்க? பேலன்ஸ் தான். அதாவது நான் ரொம்ப வருஷமாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வராரு அப்படின்னும் போது வேலைக்கு போகிறாரோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாரோ, அப்போ என்ன தோணுன்னா, நான் ஒரு அச்சீவர், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் 8 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் அந்த ஒரு நிலை அடைகிறதுக்கு. அது வந்து க்ரோத் ஓரியன்ட். ஓகேயா? நீங்கள் ஒரு சக்ஸஸ்ன்னு பார்க்குறதுக்கு க்ரோத் உங்களுக்கு வரணும். அந்த க்ரோத் ஓரியன்டாக நீங்கள் வேலை பார்த்து அந்த ஒரு பீக்குன்றது சமுதாயத்துக்கு கிடையாது, நமக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்கே ஆரம்பித்தோம், இப்போ இந்த உயரத்துக்கு வந்துட்டோம்டா இந்த விஷயத்துலன்னு சொல்லிக்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பேலன்ஸை க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு ஆரோக்கியமான உடம்பு இருக்கணும், அதுக்கப்புறம் பணம் இருக்கணும், சந்தோஷமான குடும்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் இந்த 20 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு க்ரோத்து அச்சீவ் பண்ணுறீங்கல்ல, அதை விட ரொம்ப கஷ்டம். பேலன்ஸுன்றது அதை விட ரொம்ப கஷ்டம். இந்த க்ரோத்தை கூட நிறைய பேர் அச்சீவ் பண்ணிடுவாங்க, ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு உயரத்துக்கு போயிடலாம். ஆனால் இந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுறது நிறைய பேர்னால முடியாது. ஸோ அந்த பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பணத்தை பற்றி பேசுகிற எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் உங்களுக்காக உழைச்சாதான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த லெவலுக்கு அப்புறமா பணம் வந்து நமக்காக வேலை பார்க்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கலாம்? இதுக்கு தியரிட்டிக்கலாக ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் எனக்கு புரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஒரு வருஷத்துக்கான செலவு என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியும் தானே? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தேவை, இது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 கோடி ரூபா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது
இந்த ₹1,00,00,000 கேபிட்டல் 10% growth கொடுத்தாலே உங்களுக்கு 10 லட்சம் வந்துடும். சரியா? இப்போ நான்லாம் என்ன முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து யார் அப்படின்னு அதாவது ஃபினான்ஷியலாக நான் வந்து பிஸ்னஸ் மேனாக என்ன ஏதுன்னு இன்றைக்கி என்னோடய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பணம் இருக்குல்ல, அந்த பணத்துக்கு நான் மேனேஜராக வேலை பார்க்குறேன். இதுதான் என்னோடய ரோல். ஓகேயா? அந்த பணத்துக்கு மேனேஜராக வேலை பார்க்குறதே ஒரு ஃபுல் டைம் ஜாப். அதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொஃபைல் நிறைய பேருக்கு இருக்காது. இப்படி ஒரு ப்ரொஃபைலே தெரியாது. இதுதான் நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதிலும். இப்போ நான் சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் அந்த மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு 15லேருந்து ஒரு 25% ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சி அடைகிறது மாதிரியான இடங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ ₹1,00,00,000 ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவருக்கு 10% வருஷம் அவருக்கு பேங்க்கில் போட்டால் 7% கிடச்சிருது. இப்போ அவருக்கு 10% கிடைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார்னா, அவருக்கு வருஷத்துக்கு தேவை 10 லட்சம் தானே செலவு, அது வந்துடும்ல. அப்போ அந்த 1 கோடி 1 கோடியாகவே இருக்கும். அவருக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 10 லட்சத்துலேயே அவர் வாழ்க்கை நடத்தலாம். இதே இது அந்த ₹1 கோடி வச்சு 20%ல் அவர் வளர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 லட்ச ரூபா செலவாயிடும். மிச்ச 10 லட்சம் அவரோட ஒரு ப்ராஃபிட்டாக அந்த 1 கோடியோட ஆட் ஆகிக்கிட்டே வரும். அது 1 கோடி 10 லட்சம், அப்புறம் 1 கோடி 22 லட்சமாக அது பெருகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் செய்யணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் என்னவோ அது இன்டூ அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஒரு கேபிட்டலில் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி. ஷேர் மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மீடியமை யூஸ் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுப்பீங்களா ரீசெண்ட் அப்டேட்டை? அந்த மாதிரி எந்தெந்த மீடியாஸை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவோம்ல, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து நான் ஒரு 20-25 வருஷமாக பண்ணுறேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதும் இப்போ மார்க்கெட்டில் ஒரு லிஸ்டட் கம்பெனிஸை அதை பற்றியான சும்மா நியூஸ் எது வந்தாலும் அதை ரேண்டமாக அப்பப்போ வாட்ச் பண்ணுவேன். ஸோ அப்போ ஏதாவது ஒரு கம்பெனி எனக்கு திடீர்னு நல்ல கம்பெனியாக தோணுச்சுன்னா, அண்டு அந்த கம்பெனி நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவலில் எனக்கும் சம்மந்தப்பட்ட கம்பெனியாக இருக்குது, இல்லைனா ஓரளவுக்கு அந்த கம்பெனியை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா மட்டும் அப்புறம் அதை பற்றி இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லையான்ற முடிவு எடுக்கிறேன். ஓகே. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதையே பார்த்தீங்கன்னா ஒரு கரியராக மாற்றலாமா? இப்போ நான் அப்படி தான் வாழ்கிறேன். நான் இனிமேல் ஒரு பொழுதுபோக்குக்கு வேணால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேனே தவிர ப்ராஃபிட் வேணுன்றதுக்கு நான் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா. நான் செய்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நான் பண்ணுற வேலை, பல வருடங்களாக நான் ஃபிசிக்கலாக பண்ணுற வேலை அப்படிங்கிறது நானே என் உடம்புக்காக வாக்கிங்க்கும் ஜாகிங்க்கும் ஜிம்முக்கும் போகிறது மட்டும்தான். மிச்சபடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேறு எதுவுமே கிடையாது. நான் என்னோடய டைமை ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே வந்து வாக்கிங்கு, ஜிம்மு, இல்லைனா ஜாகிங்கு, இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி தான். வேறு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. பண்ணுறது ஃபுல்லாக மார்க்கெட் மட்டும்தான். ஸோ இனிமேல் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோடய மொத்த லைஃப்பும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இருப்பேன். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே. உங்களுடைய நெட்ஒர்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து உங்கள் பேங்க்கில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க? இது வந்து இந்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம்ல, அதாவது பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் டைவர்சிஃபைடாக. அந்த மொத்தமாக இப்போ ஒரு 30 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த 31 அப்படிங்கிறது கேஷ் பார்ட். ஸோ எப்போவுமே கேஷ் இருக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் ஃபுல்லி இன்வெஸ்டட், மொத்தமாக இன்வெஸ்டட், மார்க்கெட்டில் இருக்கிறது தான் லாபம், கேஷ்ன்றதே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷமாக நான் மார்க்கெட்டை பார்க்குறதுல வந்து இந்த பீக்கும் பாட்டமும் பட்டுன்னு விழுந்துருது. இப்போ இந்த 10 வருஷத்துலேயே ஒரு 2 தடவை ஒரு பீக்கு பொத்துன்னு விழுகிறது இதெல்லாம் நடக்குது. ஸோ வாலட்டிலிட்டின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள் இருக்கும்போது நான் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, எப்போ வந்து ஊரே ஷேர் மார்க்கெட்டில் போட்டதெல்லாமே சூப்பராக போகுதாமே, பயங்கரமாக மேலே போகுதாமே, போட்டவன்லாம் நல்லா இருக்கானாமே அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஊரே பேச ஆரம்பிக்குதோ, அப்போ நான் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விற்று கேஷ் ஆக்கிடுவேன். எப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா நல்லா இருக்கியா, நாசமாக போயிட்டியா, ஷேர் மார்க்கெட்டில் விழுந்துச்சு என்ன அப்படின்னு அந்த பல்ஸ் பார்ப்பாங்க நம்மளை. மார்க்கெட்லாம் விழுகும்போது இவன் ஷேர் மார்க்கெட் இவன் நல்லாவா இருக்கான் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க.
அந்த மாதிரி நேரம் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட். அப்போ அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பணம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு கேஷ் பார்ட் வச்சுக்கணும். சரி, இப்போ மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது ஒரு 20% விற்கிறேன், நான் விற்றதுக்கப்புறம் இன்னும் பீக் போயிடுச்சுப்பா அப்படின்னா இன்னும் 10% விற்பேன். இன்னும் அதையும் தாண்டி பீக், நானே பீக்குன்னு நினச்சேன் விற்கிறேன் இல்லையா, அதையும் தாண்டி பீக் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 50% நான் விற்று கேஷ் ஆக்கிட்டேன். இப்போ மார்க்கெட்டு எப்படி இருந்தாலும் ஒரு யூட்டன் அடிக்கணும்ல, அடிக்காமல் மேலே போனாலும் எனக்கு தான் 50% வச்சுருக்கேன். அந்த 50%ல் 10% லாபம் தான் வேணாண்ணா இருக்குது. அதனால் எனக்கு சந்தோஷம்தான். இல்லை என்னைக்காவது யூட்டன் விழுக ஆரம்பிச்சுன்னா திரும்ப அது ரேட்டு சீப்பராக ரொம்ப அட்ராக்டிவாக கிடைக்குது. நானே 800 பார்த்தேன், இன்றைக்கி அது யூட்டர்ன் பண்ணி இன்றைக்கி 500 வருதுன்னா ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுவேன். திரும்ப அது இன்னும் கீழே போச்சா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ ரொம்ப பாட்டம் இதுக்கு மேலே எல்லோரும் நம்ம செத்து போயிருப்போம், இவன் கண்டிப்பாக செத்துருப்பான்டா ஃபினான்ஷியலாக அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்களே, ஊரெல்லாம் நம்மளை விசாரிப்பாங்க. நம்ம கெட்டு போயிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபோன் வரும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இருக்கக்கூடாது. இப்போ தான் ஷேர் மார்க்கெட் நாசமாக போயிடுச்சு, அவன் செத்துட்டானான்னு பார்க்குறதுக்கு ஃபோன் நிறைய வரும். அதுதான் கரெக்டான டைம். நான் வச்சுருக்க கேஷை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கணுமோ அப்படின்னு இன்னும் ஊரே நல்லா இருக்கே அப்படின்ற பேச்சு வரும்போது விற்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் நான் ரெகுலராக பண்ணுறேன், சூப்பராக இருக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் கேஷை வந்து அமௌண்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வச்சுக்கணும். லிக்விட் கேஷாக வச்சுருந்தா தான் ப்ளே பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஓகே ஃபைன். அதே மாதிரி ஒரு பிகினர் வந்து தான் வீட்டில் போய் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத வேலை பார்க்காத, பேசாமல் அந்த 1,00,000 ரூபாய் எடுத்து கையில் வச்சுக்கோ, இல்லை கோல்டை வாங்கி கழுத்தில் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பயந்தே நிறைய பிகினர் வந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே மறைச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மறைக்கிறது கரெக்டாக, இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள புரிய வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா? இதில் ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி பெரியவங்க தான் சொல்கிறாங்க செய்யாதேன்னு. ஸோ ஒரு கேம்லிங் மாதிரி அதில் போய், ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதிக பர்சன்டேஜ் மக்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன்ற பேரில் உள்ளே தொலைச்சிருவாங்க. ஸோ அதை தான் பேரண்ட்ஸோ இல்லை பெரியவங்களோ பயந்து சொல்கிறது. அப்போ அதையும் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த பெரியவங்கன்னு சொல்கிறோமே இவங்களாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷன். அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி இந்த மார்க்கெட்டு அப்படிங்கிறத கேம்லிங் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியும். சம்டைம்ஸ் பையன் ரொம்ப உஷாராக இருப்பான், அவன் வந்து க்ளீனாக எல்லாம் பேலன்ஸ் ஷீட் பார்த்து எல்லாம் செக் பண்ணி கரெக்டான இன்றைக்கி, அதாவது இந்த பையன் அப்படின்றது இந்த அம்மாக்கள் அப்பாக்களுக்கு அந்த பையனுக்கே இப்போ 35 வயசு இருக்கும், அவனுக்கே இப்போ குழந்த ஸ்கூல் முடிக்கிற ரேஞ்சுக்கு வரும். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் வந்து அப்போது அந்த பையனை செய்யாதன்னுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அந்த பையனுக்கு இப்போ உலகம் தெரியும். ஏன்னா அவருக்கே 35 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கரெக்டாக செய்கிறாரு. நான் சொன்ன மாதிரி ப்ராக்ரெசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக போனார்னா ப்ராப்ளம் கிடையாது. மொத்தமாக வீடை விற்று உள்ளே போட்டுருவேன் 1 கோடி ரூபாய்க்கு, அது வந்து 10 கோடியாக மாறிடும், அந்த மாதிரி கேம்லிங்காக பண்ணார்னா கண்டிப்பாக தொலைக்க தான் செய்வாங்க. சூப்பர். இப்போ என் கையில் பணமே இல்லை, ஆனால் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? இதுதான் இருக்கிறதுலே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அவங்க எப்படி கெட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம ஊரில் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீ பிச்சை எடுப்பேன்னு சொல்கிறாங்களே, அது கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்கல்ல. ஆமாம் இல்லையா, ஒரு 10-12% இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. அப்போ வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி. இதில் சில நேரம் ப்ராஃபிட் வரும், சில நேரம் லாஸ் வரும் இல்லையா. அதுவும் இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்கு வரும்னா, இம்மெச்சூர்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வரும். ஏன்னா மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸை எடுத்துகிட்டு வந்து தான் மார்க்கெட்டில் போட முடியும். நம்ம கடன் வாங்கி மார்க்கெட்டில் போடணுன்ற எண்ணம் யாருக்கு வரும்னா, உலகம் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் எதை வேணால் செஞ்சிடுவேன், அவங்க அந்த ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க தான் இந்த கடன் வாங்கி செய்கிறேன்றதே, அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும். ஓகே, அப்போ சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது கடனை வாங்கியாவது வீட்டை கட்டுப்பா அப்படின்றது, அது அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஓல்டு ஃபார்முலாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றதே டிப்ரிஷியேட்டிங் அசெட்டு. வீடுங்கிறதே ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டு. கார் வாங்குறத விட இது பெட்டர், ஆனால் இதுவும் வேஸ்ட்டு தான். இந்த சென்ஸ் எமோஷ்னல். எந்த விதத்தில் வேஸ்ட்டுனா, இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ரிட்டர்னும் கொடுக்க போகிறது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறீங்கள, அது அதுக்குள்ளே சீப்பு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், 30,000 50,000 நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி அங்கே போய் அந்த பணத்தை லாக் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட் நம்ம ஊரில்.
இல்லையா? அப்போ நீங்கள் வீடே கட்டக்கூடாதானா கட்டலாம். எப்போ கட்டணும்னா, நிறைய வச்சுருக்கேன், இப்போ ஒரு 10% 15% ஒரு வீடை கட்டு, என் சந்தோஷத்துக்கு நான் ஒரு Audi கார் வாங்கின மாதிரி நினச்சிட்டு போகிறேன். அப்படி இப்படி நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதில் தப்பு இல்லை. தெரிஞ்சு செய்யுங்க. அந்த வீடுன்ற காம்பனண்ட்டில் லேண்டு மட்டும் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும், பில்டிங்ன்ற காம்பனண்ட்டு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதான் தெரிஞ்சு புரிஞ்சு செய்யணும். ஒரு 15 வருடங்க என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய அனுபவத்தில் 15 வருஷம், அதாவது எக்ஸலண்ட் குவாலிட்டியில் கட்டின வீடாக இருந்தால் கூட 15 வருஷத்தில் ஒரு 50% தான் அந்த வீடு மதிப்பு போகுது. நீங்கள் கட்டினப்போ என்ன மதிப்போ 15 வருஷம் போயிடுச்சுன்னா 50லேருந்து அடுத்தடுத்து 20 வருஷம் 25 வருஷம் வந்துச்சுன்னா 0. இது வந்து நிறைய இடங்கள்ல இதான் நடக்கும். நீங்கள் அதுவும் எக்ஸலண்ட் குவாலிட்டியில், அதுவும் அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைனில் பண்ணியிருந்தால் அந்த 25 வருஷத்துக்கு அதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 10% 15% தான் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 25 வருஷம் ஓல்டு, 20-22 வருஷம் ஒரு வீடு வந்துச்சுன்னா அந்த வீடோட மதிப்பு 0. பெரும்பாலான வீடுகளை சொல்கிறேன், பெரும்பாலான 80-90% வீடுகளுக்கு அதுக்கு வயசு 20 தாண்டிடுச்சுன்னா அந்த கட்டடத்தோட மதிப்பு 0. ஆனால் விற்கும் போது உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு காரணம் அதுக்கு கீழே இருக்க நிலம் மட்டும்தான். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுட்டு செய்யணும், அவ்வளோதான். அப்போ ஒரு வீடை வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறத விட நல்ல நல்ல லேண்டாக பார்த்து ஒரு 5 லேண்டை வாங்கி போட்டுடலாம். அதை ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி புரிதல் இருக்கிறவங்க செய்யலாம். ஸோ இப்போ கோல்டு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து இப்போ நீங்கள் ஏறணும்னு நினைக்கிறீங்களா, ஏறணும்னு நினைக்கிறீங்களா ஆஸ் அ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா? ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஃபேக்ட்ஸ்னால் என்ன, ப்ரூவன் சயின்டிஃபிக்காக ஒரு ஃபேக்ட். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியா வந்து அடுத்த லெவலில் என்னவாகும், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக வரும், அதுக்கப்புறம் ஒரு தியரியாக அதை உருவாகலாம். அந்த தியரி தான் அடுத்த லெவலுக்கு ஒரு ஃபேக்டாக மாறும். இதில் இந்த தியரிங்கிறது எல்லா தியரியும் ஃபேக்டாக மாறிடுமா? இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா, யார் கடவுள், இந்த கேள்வியெல்லாம் வந்து தியரி தான். இதில் ஃபேக்டே கிடையாது. நீங்கள் ஒரு இஸ்லாமியர் கேட்டிங்கன்னா அவர் இதுதான் கடவுள்னு சொல்லுவார், ஒரு புத்திஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவர் இதுதான் கடவுள்னு சொல்லுவார், ஒரு கிறிஸ்தவர் கேட்டிங்கன்னா அவர் இதுதான் கடவுள்னு சொல்லுவார். ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை கடவுள் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கடவுளுங்கிறது ஒன்றா தான் இருக்க முடியும். ஆனால் இது அந்த ஒன்று எது அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, சரியா? ஸோ இதெல்லாம் தியரி. அந்த மாதிரி இப்போ இந்த கோல்டை பற்றியும் என்னோடய தியரி தான் நான் சொல்ல முடியும், இது ஃபேக்ட் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியரி இருக்கும். இந்த தியரி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதானே நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ கோல்டு பீக்கில் இருக்குது, நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத ரேட்டில் கோல்டு இருக்குது. எனக்கு ஒரு டைமென்ஷனில் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இருக்கிற ரேட்லேருந்து இன்னமும் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு கோல்டு அடுத்த 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இன்னும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலையும் இப்போ இந்த ரேலி இப்போ மேலே போச்சு, பயங்கரமாக ஏறி இப்போ ஒரு 10%த்துக்கும் கம்மியாக விழுந்துச்சு, ஒரு 7-8% விழுந்துட்டு இப்போ திரும்ப இன்னும் 2-3% ஏறி இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த ரேலி இன்னமும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. நடக்கலாம், நடக்காமல் போகலாம், ஆனால் தோணுது. எதனால், என்னென்ன காரணங்கள்னால தோணுது அப்படின்னு சொல்கிறேன். அதில் முதல் முக்கியமான காரணம், முந்தியெல்லாம் கோல்டை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக தான் போய் வாங்க முடியும். கோல்டுனா ஃபிசிக்கலாக போய் தான் வாங்க முடியும் எல்லோரும் உலகம் முழுக்க. இப்போ உலகம் முழுக்க இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே கோல்டு வாங்க முடியுது. வீட்டில் உட்காந்துட்டு என்டர் தட்டினாலே கோல்டை வந்து 1 கிலோ வாங்கிக்கலாம், 10 கிராம் விற்றுக்கலாம், 20 கிராம் விற்றுக்கலான்ற அளவுக்கு எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. அப்போ இப்போ கோல்டை ஒரு அசட்டாக பார்க்கும்போது அதை வாங்குறதுக்கான ஒரு டூல் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டுருச்சு, சரியா? இப்போ ஒரு பலசர கடைக்கு போய் வாங்குறதுக்கும் துணி கடைக்கு போய் வாங்குறதுக்கும் என்ன டர்ன் ஓவர் பண்ண முடியும், என்ன மாதிரி அந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் இப்போ உட்காந்த இடத்துலேருந்தே ஆன்லைனில் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு டெலிவரி வரும்போது அது எப்படி இருக்குது? இப்போ எதில் டர்ன் ஓவர் நிறையா நடக்கும்? ஆன்லைனில் ஒரு கம்பெனி ஒரு 1 கோடி பலசர கடை பண்ணக்கூடிய பிஸ்னஸை ஒரே ஒரு கம்பெனி பண்ணுதில்ல. ஸோ அந்த டர்ன் ஓவர் வந்து இப்போ ரொம்ப அதிகரிக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன நடக்கும்னா, இதில் ஒரு இன்ஃப்ளேஷனும் எகுரும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வாங்குறதுக்கு இது எளிமையானனால, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கோல்டை. இப்போ எதுவுமே இதில் இல்லையே. ஸோ இது ஒரு பெரிய ஃபேக்டராக ஆட் ஆகுது. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, நம்ம இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்கல்ல, பிட்காயின், அதான் வந்த கிரிப்டோ கரன்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிட்காயின் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க, இந்த கிரிப்டோ கரன்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த கம்பெனி எங்கே இருக்குது, அந்த கம்பெனியோட ஓனர் யார், ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கா,
என்ன எதனால் அந்த காயின் இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு விற்கிது, இதுக்கு எதுக்குமே உலகத்தில் ஆன்சரே கிடையாது. அதுவே இந்த லாஸ்ட் ஒரு 15 வருஷத்தில் 50 மடங்கு 100 மடங்கு ஏறி இருக்கு. சரியா? நான் என்ன கேட்குறேன், டிஜிட்டல் கோல்டே 100 மடங்கு ஏறும் போது ஒரிஜினல் கோல்டுக்கு என்ன பிரச்சனை? அது ஏறுறதுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக ஏறும். இப்போ உலகத்தில் இப்போ அன்சர்டனிட்டி நிறையா இருக்குது. வார் அது இது பிரச்சனை, டாரிஃப் எல்லாம் நடக்குது. ஸோ எக்கனாமி எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுகுது நிறைய இடங்களில். ஆனால் கோல்டு மட்டும் எதிர்த்து ஏறுது. அப்போ பிட்காயின் ஏறி இருக்கணும்ல, பிட்காயின் பொத்து பொத்துன்னு விழுகுதே, ஆனால் கோல்டு மட்டும் தானே மேலே ஏறுது. அப்போ எது உண்மையான அசெட்டு? உண்மையான அசெட்டு தானே கடைசியில் பேசுது. ஒரு பிரச்சனை வரும்போது யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ கோல்டு தானே ஹீரோ, அவன் தானே ஏறுறான். அப்போ இந்த கிரிப்டோ ஏறுறதுலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ பிட்காயின்ன்றது ஒன் ஆஃப் தி கிரிப்டோ கரன்சி. நான் இன்றைக்கி சும்மா நெட்டில் அடித்து பார்த்தேன், இது எத்தனை பேர் தானே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே லிஸ்ட்டு நீளமாக போகுது. சாட் ஜிபியில் போட்டு பார்த்தா அது 1000க்கும் மேலே கம்பெனி இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. அதில் கொஞ்சம் ஃபெமிலியராக ஆக்டிவாக இருக்கிற கம்பெனியே 100கணக்கில் கம்பெனி இருக்குது. அப்போ உங்களுக்கு போலியாக இப்போ ஒரு பிட்காயினுக்கு ஒரு நிழலாக 1000 நிழல்கள் வரலாம். ஒரிஜினல் தங்கத்துக்கு என்ன வர முடியும்? வெள்ளியும் வர முடியாது, பிளாட்டினமும் வர முடியாது. தங்கம் தான். ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நம்மளோட வரலாறுலேயே 3000-5000 வருஷமாக தங்கத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ஃப்யூச்சரும் அதுக்கு இருக்கும். ஆனால் இப்போ இந்த பிட்காயினுக்கு ஆஃபீஸ் அட்ரஸே தெரியலையேங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குமா, ஒரு 10 பைசா சாக்லேட் கூட நம்ம அட்ரஸ் தெரியாதவங்கிட்ட வாங்க மாட்டோம். ஆனால் பிட்காயினை நம்ம எப்படி நம்பி வாங்குறது? அதுதான் நம்பர் 1 கிரிப்டோ. அப்போ அதுக்கு கீழே வந்தவங்களாம் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் நம்ம கோல்டுங்கிறது வந்து நம்ம ட்ரெடிஷனில் இருக்குது. நமக்கு என்னென்னா ரோட்டில் இதெல்லாம் எப்படி போட்டு போகிறது, அப்போ இதுக்கு மேலே எங்கே ஏறும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இது வந்து உலகத்தில் இப்போ வந்து பெரிய அரசாங்கங்கள் வாங்குது, எப்போவுமே வாங்குது, இப்போ இன்னும் அதிகமாக குவிக்குது. அப்புறம் கோல்டை வந்து ஹிஸ்ட்ரியில் கரன்சி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அது திரும்பி வருது, அந்த ட்ரெண்டு திரும்பி வருது. டாலரை ஒதுக்கிட்டு வேறு ஒரு கரன்சி வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. அதில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிகளும் அந்த முயற்சியில் ஈடுபடுது, கோல்டும் ஈடுபடுது. இதில் வந்து கோல்டு தான் ஜெயிக்கும். கிரிப்டோக்கும் ஒரு ரோல் கொடுக்கலாம், ஆனாலும் கண்டிப்பாக கோல்டு தான் ஜெயிக்கும். ஏன்னா அது மேலே தான் நம்பிக்கை வரும் எல்லாருக்கும், அதுதான் நம்பிக்கையாகவும் நடந்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே ஏறும். மேபி நம்ம ஊர்களில் ரோட்டில் பெண்கள் வந்து இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கோல்டு போட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 22 கேரட்டில் போடுறாங்களா 916, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மேபி 3 கேரட்டு இல்லைன்னா 1 கேரட்டு 3 கேரட்டு 5 கேரட்டுன்னு மாறிடும். ஏன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போகிற பெண்ணு இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பிரைடுன்னு சொல்கிறோமே, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு போகிறாங்களே, அவங்க போட்டிருக்கிறது மட்டுமே 1 கோடி 1.5 கோடிக்கு போடுற லெவலுக்கு இன்றைக்கி ரேட் ஏறிப்போச்சு இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகும்னா, இது இன்னும் 5 கோடி 10 கோடின்னு ஆச்சுன்னா இந்த கேரட்டோட இதை குறைச்சிட்டு கம்மியான வேல்யூவில் வேணால் மக்கள் இனிமேல் தங்கத்தை உபயோகப்படுத்துவாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த ட்ரெண்டு ஆல்ரெடி ஆரம்பிக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா 22 கேரட்லேருந்து 18 கேரட்டு 14 கேரட்டு அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. ஸோ அப்படி ட்ரெண்டு மாறலாம் உலகத்தில். கோல்டுன்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி இந்த ஆர்னமெண்ட்டாக போடும்போது அதை வந்து கேரட்டை குறைச்சி மக்கள் போடுற மாதிரியான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி உங்களுக்குமே ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் இருக்கும். தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சார்கிட்ட கேட்போம். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு யாரை வரலான்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து அவரையுமே பாட்காஸ்ட்டில் பேச வச்சு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். நன்றி.